ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். கர்மமும் கர்மம் சார்ந்த வினையும் வினை சார்ந்த வெளிப்பாடும். அதாவது ஒரு நாடு இயங்கணும்னா நாட்டினுடைய அரசியல் அமைப்பு, சட்ட அமைப்பு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன், சாசனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஒவ்வொரு நாட்டிற்கும் அவர்களுடைய அரசியல் அமைப்பு, சாசனம் இருக்கின்றது. அவங்களுடைய சட்டமும் ஒழுங்கும் நீதி நெறியும் இருக்கின்றது. அதே போல இந்த பிரபஞ்சத்திற்கே வகுக்கப்பட்ட நீதி நெறி ஒழுங்குதான் கர்மம் என்கின்ற சொல்லாலே நமது இந்து தர்மத்திலே சொல்லப்படுகின்றது. நாட்டின் விதி பிரபஞ்சத்தின் விதி. ஒரு நாட்டினுடைய விதியை தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ்ந்தீர்களானால் அந்த நாட்டிலே ஆனந்தமாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம்.
இன்னொரு முக்கியமான விஷயம், சட்டத்தின் ஆழமான நுணுக்கங்களை தெரிந்து கொண்டீர்களானால் அதை வளைத்து விளையாடவும் கற்றுக்கொள்ளலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகளிலே வழக்கறிஞர்கள் தான் அரசியல் துறையில் இறங்குவாங்க. காரணம் என்னன்னா, சட்டத்தின் நுணுக்கங்களை தெரிந்து கொண்ட உடனேயே அதனோடு விளையாடுவதற்கும் கற்றுக்கொள்ள முடியும். எல்லா சட்டத்திலையுமே கிரே ஏரியான்னு ஒன்று இருக்கும். அதாவது நிர்ணயிக்கப்படாத ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள், அதுக்கு எந்த விதமான நிர்ணயம், எது சரி எது தவறுன்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்காது. அந்த கிரே ஏரியாக்குள்ள புகுந்து விளையாடி வெளியில வர தெரிந்தவர்கள் தான் சட்டத்தை வளைத்து விளையாடும் வித்தையை செய்கின்றார்கள். இந்த கிரே ஏரியாக்குள்ள புகுந்து விளையாடி வெளியில வர தெரிஞ்சிட்டவங்க தான் அரசியலுக்குள்ளும் நுழைவார்கள். எல்லா நாடுகளிலும் நடக்கின்ற ஒன்று இது. இந்தியாவில் மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலுமே பார்த்தீங்கன்னா அந்த வழக்கறிஞர்கள் அளவுக்கு அதிகமாக அரசியலுக்குள் நுழைவார்கள். காரணம் என்னன்னா, இந்த கிரே ஏரியாவோட விளையாடுற அந்த டெக்னிக் தெரிஞ்சு வச்சிருவாங்க. கிரே ஏரியாவோட விளையாடுறதே ஒரு பவர் கேம். சட்டத்தை தெரிஞ்சுக்கிறதே பல நேரத்தில் அதை தனக்கு பவராகவும் சாதகமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான ஒரு நுட்பம். அதே மாதிரிதான் பிரபஞ்சத்தின் விதியும். எப்படி ஒரு நாட்டுடைய சட்டத்தை தெளிவாக தெரிந்து கொண்டால் நாட்டிலே நிம்மதியாக வாழ முடியுமோ, அதை தாண்டி அந்த கிரே ஏரியாவில் விளையாட தெரிஞ்சுக்கிட்டா தலைவனாகவும் ஆகி விளையாட முடியுமோ, அதே போல்தான் பிரபஞ்சத்தின் விதியையும் தெளிவாக தெரிந்து கொண்டீர்களானால் பிரபஞ்சம் முழுவதிலும் உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியும், பிரபஞ்சத்திலே நிம்மதியாக வாழ முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது, பிரபஞ்சத்தோட விதிகள்லையும் இருக்கிற கிரே ஏரியாவை விளையாட தெரிஞ்சா அதுதான் சித்திகள்னு சொல்றது. அவர்களைத்தான் ஞானிகள்னு சொல்றோம். நாட்டின் விதியை வைத்து விளையாட தெரிந்தவர்கள் சில நேரத்தில் அதை தங்களுக்கு சாதகமாகவும் மற்றவர்களுக்கு பாதகமாகவும் உபயோகிப்பார்கள். ஆனால் பிரபஞ்சத்தின் விதியை தெரிந்து கொண்டு விளையாட தெரிந்தவர்கள் அதை யாருக்கும் பாதகமாக உபயோகிப்பதில்லை. கருணையின் வடிவமாக இருந்து எல்லோருக்கும் அதை சாதகமாக மட்டுமே உபயோகிக்கிறார்கள். நாட்டினுடைய விதியை தெரிந்தவன், நாட்டினுடைய விதியை வைத்து விளையாடத் தெரிந்தவன் ஒரு நாட்டின் தலைவனாக மாறுகின்றான். பிரபஞ்சத்தின் விதியை தெரிந்தவன், பிரபஞ்சத்தின் விதியை வைத்து விளையாடத் தெரிந்தவன் பிரபஞ்சத்தின் தலைவனாக, ஞானியாக, அவதார புருஷனாக மாறுகின்றான். பிரபஞ்சத்தை இயக்குகின்ற விதிகள் என்ன? அந்த விதிகளோடு எப்படி முதலில் நம்மை அறிமுகம் செய்து கொள்வது, அந்த விதிகளை புரிந்து கொள்வதுதான் நாம் அந்த விதிகளோடு நமக்கு செய்து கொள்ளுகின்ற முதல் அறிமுகம். இரண்டாவது, அந்த விதிகளோடு நம் வாழ்க்கையை இணைத்துக் கொள்வது. மூன்றாவது, அந்த பிரபஞ்ச விதிகள்ல இருக்கிற அந்த கிரே ஏரியால விளையாடுறது. இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கு இறை சக்தி வகுத்து வைத்த விதிகளைத்தான் கர்மம் என்று சொல்லுகின்றோம். கர்மம்னா என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய கடந்த காலத்தின் செயல்பாடுகளின் தொகுப்புதான் நிகழ்காலம், நிகழ்காலத்தின் செயல்பாடுகளின் தொகுப்புதான் எதிர்காலம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தின் நிகழ்வுகளின் செயல்பாடு, கடந்த காலத்தில் நீங்க செஞ்ச எல்லா நிகழ்வுகளுடைய பலன், அதோட ரிசல்ட் தான் நிகழ்காலம். நிகழ்காலத்தில் உங்கள் எல்லா செயல்களின் பலன் ஒன்று சேர்ந்ததுதான் எதிர்காலம். கர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் சேர்ந்து மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சலனங்கள் அப்படின்னு பொருள். ஒரு சின்ன உதாரணம், இந்த உதாரணத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், இந்த சத்தியம் புரியும்.
உங்க முன்னாடி ஒரு பெரிய கேன்வாஸ் துணி இருக்கு, ஒரு 200 மீட்டர் நீளமுடைய கேன்வாஸ் துணி. அதுல ஒரு பெரிய பெயிண்டிங், மியூரல் பெயிண்டிங் இருக்கு, ஒரு பெரிய பாம்போட பெயிண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய கண் அதை பார்த்து கொண்டே வருகின்றது. முதல்ல துவங்கி பார்க்கிறீர்கள், அங்கு பாம்புடைய தலை இருக்கின்றது. மெதுவாக அதை பார்த்து கொண்டே வருகிறீர்கள். பெரிய உடல் மிக அழகாக வரையப்பட்டிருக்கின்றது. அதை பார்த்துக்கிட்டே வரீங்க. நீங்க பார்த்து முடித்த பகுதிதான் கடந்த காலம், பார்த்து கொண்டிருக்கும் பகுதிதான் நிகழ்காலம், பார்க்க போகும் பகுதிதான் எதிர்காலம். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் கர்மம். கர்மம் அப்படின்னா அந்த முழு பெயிண்டிங்கும் தான் கர்மம். பிரச்சனை என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு சில நிமிடங்கள் பாம்பினுடைய தலையை பார்த்த உடனேயே நமக்குள்ளே ஏற்படுகின்ற பாம்பு சார்ந்த பயம், துக்கம், வேகம் என்கின்ற பல்வேறு உணர்ச்சிகள் நீங்கள் நிகழ்காலத்தை பார்த்து ரசிப்பதை தடுக்கின்றது. எதிர்காலத்தை பற்றி உங்களுக்குள் தேவையில்லாத ஒரு பயத்தை உருவாக்குகின்றது. ஒருவேளை இது பாம்பு படமா இல்லாம ஒரு பூந்தோட்டத்தோட படமா இருந்தா, நீங்க ஒரு பாகத்தை பார்த்து முடிப்பதற்குள்ளாகவே இந்த பூந்தோட்டத்தை பற்றிய கற்பனையும் ஆசையும் நீங்கள் நிகழ்காலத்தில் பார்ப்பதை தடுக்கின்றது. எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்றது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी। तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः। या विषं गिरिशन्तः। கர்மம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. நீங்கள் நேரடியாக நிஜத்தை வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற கடந்த கால அனுபவங்களிலிருந்து உங்களுக்குள் வந்திருக்கின்ற ஆசையோ அல்லது அச்சமோதான் கர்மம். உங்களுடைய கடந்த கால அனுபவம் சுகமானதாக இருக்குமானால் அதே எதிர்பார்ப்பு எதிர்காலத்தின் மீது விழுகின்றது, அதுதான் ஆசை. கடந்த கால அனுபவம் ஒருவேளை துக்கமானதாக இருந்தால் அதை பற்றிய பயம் எதிர்காலத்தின் மீது விழுகின்றது, அதுதான் அச்சம். கடந்த காலத்தினுடைய பிரதிபிம்பம் எதிர்காலத்தின் மீது விழும்பொழுது ஆசையாகவோ அச்சமாகவோ அது உங்களுடைய எதிர்காலத்தை அசிங்கம் செய்து விடுகின்றது. அவதூறு செய்யப்பட்ட, அசிங்கம் செய்யப்பட்ட, தன்னுடைய தூய்மையை இழந்துவிட்ட எதிர்காலம்தான் கர்மத்தால் பாதிக்கப்பட்ட எதிர்காலம். ஒரு சின்ன உதாரணம், ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆசையை நீங்க ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுதோ, உங்களுடைய அச்சத்தை ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுதோ உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் சீரழித்து விடுகின்றீர்கள். இந்த சீரழிக்கப்பட்ட, அவதூறு செய்யப்பட்ட எதிர்காலம்தான் கர்மம். ரீசண்டா சாமி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரத்தை படிச்சிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை நிறுவனம் அவங்க ஆரம்பிக்கிற ஒரு ஆன்மீக இதழுக்கு என்ன கௌரவ ஆசிரியராக இருக்க முடியுமான்னு கேட்டாங்க. அது வந்து ஆக்சுவலா ஆங்கில இதழ், ஆங்கில ஆன்மீக இதழ், மாத இதழ். நான் அவங்களுடைய மேகசினோட கண்டென்ட்ஸ், பொருளடக்கம் எப்படி இருக்கும்னு
இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொன்னேன். அதாவது என்ன மாதிரி நீங்கள் மேகசின் எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னு எனக்கு ஒரு பொருளடக்கம் கொடுங்க, அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு என்னுடைய ஒப்புதலையோ அல்லது மறுப்பையோ சொல்கிறேன்னு சொன்னேன். அவங்க அந்த இதழ் சார்ந்தவர்கள் அவர்களுடைய மேகசினுடைய பொருளடக்கமும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஏன் வைக்கிறாங்கன்ற டீட்டெயிலை எனக்கு கொடுத்தாங்க. முதல்ல எடுத்த உடனே ஒரு மாதம் ஒரு ஸ்லோகம், மாதம் ஒரு ஆலயம், ஜோதிடம், வாஸ்து பற்றிய கட்டுரைகள், இந்த மாதிரி பல்வேறு பொருளடக்கம் அந்த பத்திரிகையில் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஜோதிடத்தை பற்றிய காலம் வரும்போது அவங்க ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருந்தாங்க. இந்தியாவில் 92% மக்கள் தினந்தோறும் அவர்களுடைய ராசி பலனை தெரிந்து கொள்ளுகிறார்கள். எனக்கு பக்குன்னு சாப்பா, 92% பேர் அவர்களுடைய ராசி பலனை தினந்தோறும் தெரிந்து கொள்ளுகிறார்கள். இதை நான் நல்லதுன்னு சொல்லலை, கெட்டதுன்னு சொல்லலை. அது நல்லதோ கெட்டதோ அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஏன்னா ஜோதிடத்திலும் பல்வேறு பிரிவுகள் இருக்கு. தெய்வீகமும் ஆன்மீகமும் சார்ந்த பிரிவு ஒன்று இருக்கு, சடங்குகள் சம்பிரதாயங்கள் சார்ந்த ஒரு பிரிவு இருக்கு, ஆலயம் சுற்றுவது அல்லது மோதிர கற்களை அணிந்து கொள்வது அந்த பரிகாரம் சார்ந்த அது ஒரு பிரிவு இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகள் இருக்கு. சில பேர் ஜோதிடத்தை பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல அவருடைய மனத்தை தயார் செய்து கொள்வார்கள். அவங்க ஆன்மீகம் சார்ந்த ஜோதிட இயக்கங்கள். சில பேர் இந்த பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடத்து மூலமா பரிகாரமாக சில ஆலயங்களுக்கு செல்வார்கள், சில கல்களை அணிந்து கொள்வார்கள். சில பேர் ஜாதகம் பற்றிய அறிவை உபயோகித்து அந்த பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு யாகங்கள், யஞங்கள், பரிகாரங்கள் இதை செய்வார்கள். இந்த மாதிரி பல்வேறு விதமான இயக்கங்கள் இருக்கிறதுனால எதையும் நான் சரியோ தவறோ என்று விமர்சிக்க விரும்பவில்லை, விமர்சிக்கவில்லை. ஆனா அந்த புள்ளி விவரம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது. 92% மக்கள். ஒன்று மட்டும் என்னால் நிச்சயமா சொல்ல முடியும், அந்த 92%-இலே நாத்திகர்கள் என்று தங்களை மேடை போட்டு கூவி கத்திக் கொண்டிருக்கும் எல்லா மூடர்களும் நிச்சயமாக அடக்கம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். வேற யார் அதில் அடக்கமோ இல்லையோ தெரியாது. அந்த 92% பேரில் இவர்கள் மட்டும் அடக்கம். எனிஹவ், இது கட்டாயமாக கெட்டதுன்னோ நல்லதுன்னோ சொல்றதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அது அவர்களுடைய வாழ்க்கை விருப்பம். ஆனா ஒரு விஷயம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இத்தனை 1000 பேர் இந்த எதிர்கால பலனை பார்ப்பது, அதை ஆழமாக நம்புவது, அதனுடைய காரணம் என்ன? அந்த மன அமைப்பு, மென்டல் பேட்டர்னை மட்டும் சாமி அனலைஸ் பண்ண, சாமி தியானம் பண்ணி பார்த்தேன். ஏன் மக்கள் இதை தேடுகிறார்கள்? இன்னொன்று, தொடர்ந்து தேடுறாங்கனால என்ன அர்த்தம்? அதுல அவங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை ஏற்படாம தேட மாட்டார்கள். வாஸ்துவாகட்டும், ஜோதிடமாகட்டும், இல்லை ஜெமாலஜி ஆகட்டும், நியூமராலஜி ஆகட்டும், ஏதோ 1-2 முறையாவது அவங்க படித்தது உடனடியாக பலன் கொடுத்து முடிஞ்சால் மட்டும்தான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவார்கள். ஏன்னா எல்லாமே ஒரு ட்ரையல் எரர் மெத்தடில் தான் நம்ம கிளிக் ஆகுதான்னு பார்ப்போம். கிளிக் ஆயிடுச்சுன்னா உடனே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது எப்படி கிளிக் ஆகுது? இது இந்த மன அமைப்பினுடைய ரகசியம் என்னன்னு மட்டும் சாமி ஆழ்ந்த தியானம் செய்ய ஆரம்பித்தேன். அதை தேட ஆராய துவங்கினேன். அப்ப எனக்குள் நடந்த சில தெளிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் தெளிவு என்னன்னா, நீங்க எப்போ என்னுடைய அடுத்த ஒரு வாரம் இப்படி இருக்க போகிறதுன்னு நம்புறீங்களோ அப்பவே அந்த அடுத்த ஒரு வாரத்துல என்ன நிகழ்வு நடந்தாலும் நீங்க கோத்து கோத்து பார்த்து நீங்க என்ன முடிவு பண்ணீங்களோ அது மாதிரி தான் உங்க மைண்ட்ல அதை ரெக்கார்ட் பண்ணுவீங்க. சின்ன உதாரணம், அடுத்த ஒரு வாரம் தொடர்ந்து சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நீங்க உங்க ராசி பலன்ல படிச்சுட்டு அப்படித்தான் இருக்க போகுதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, 100 நல்லது நடந்து ஒரு 2 கெட்டது நடந்தா கூட அந்த 2 கெட்டதை கோத்து கோத்து பார்த்து பாரு, இந்த ஒரு வாரம் முழுக்க சங்கடம் அந்த ராசி பலன்ல எழுதியிருந்தார், உண்மைத்தான்ப்பா, அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அந்த ராசி பலன்ல எழுதியிருந்ததை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதாவது ஆர்குமெண்ட்ஸை கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றது இல்ல, ஜட்ஜ்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்காக ஆர்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்றது.
நம்முடைய மனம் இதைத்தான் செய்கின்றது. சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ரஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ரஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. அடுத்த ஒரு வாரம் இனிமையாக நல்லா இருக்கும் அப்படின்னு படிச்சிட்டீங்கன்னா, அதுவும் முக்கியமா ஒரு குறிப்பிட்ட ஜோசியர் உங்களோட ரொம்ப கனெக்டா கிளிக் ஆகிற ஜோசியர் எழுதினான்னு படிச்சிட்டீங்கன்னா, 20 துக்கம் நடந்து ஒரு 2 நல்லது நடந்தாலும் அந்த 2 நல்லதை மட்டும் கோத்து கோத்து பார்த்து என்ன பண்ணுவீங்க, அவர் சொல்லிட்டது கரெக்டா தான் இருக்குப்பா, இந்த வாரம் முழுக்க நல்லாத்தான்ப்பா இருக்கு. எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகத்தான் அந்த நாட்களை நீங்கள் மாற்றி பார்த்து விடுகிறீர்கள். அதனாலதான் சொல்றேன், உங்களுடைய கடந்த காலம் சார்ந்து எதிர்காலத்தை ஆசை மூலமாகவோ அச்சத்தின் மூலமாகவோ நீங்கள் அவதூறு செய்து விட்டால் கடைசியில் நீங்க எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்களோ அதையே நிஜமாக மாற்றி விடுகிறீர்கள். அதனாலதான் 92% மக்கள் தொடர்ந்து ஜாதகத்தை பார்க்கிறார்கள், அதை நம்புகிறார்கள். ஆழமா தெரிஞ்சுங்க, ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய கலை. வராகமிகிரர் அப்படிங்கிற மிகப்பெரிய ரிஷி எழுதிய சூத்திரங்கள் சார்ந்த மிகப்பெரிய கலை. அதை நான் எந்த குறையும் சொல்ல வரல. நானே அந்த கலையை நம்புபவன், நானே அந்த சூத்திரங்களை படித்தவன். இது போகட்டும், நேத்து நானே திருநள்ளாறு போயிட்டு தான் இங்க வந்தேன். அதனால நானே வராகமிகிரருடைய சூத்திரங்களை நம்புபவன். அதனாலதான் எனக்கு பின்னாடியே நவகிரகங்கள் மட்டும் இல்ல, 27 ராசிகள் நட்சத்திரங்கள் அத்தனைக்கும் ஆலயம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா நவகிரகங்கள் ராசிகள் நட்சத்திரங்களுக்குரிய மரங்கள் வச்சிருக்கிறோம். நானே உண்மையில் அந்த சூத்திரங்களை நம்புபவன். அந்த சூத்திரங்கள் உண்மையில் எதற்காக எழுதப்பட்டவைனா, ஒரு மனிதன் சிறு வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையில் எதன் மூலமாக முழுமைத்தன்மையை பார்க்க போகிறான்னு தெரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது. குழந்தையா இருக்கும் பொழுதே 7 to 14 வயதுக்குள்ளாகவே குரு என்ன பண்ணுவார், அந்த குழந்தையினுடைய மன அமைப்பை ஆழமாக படித்து, ஜாதக அமைப்பை படித்து, இந்த குழந்தை சன்னியாசியாவானா அல்லது சம்சாரியாவானா, கிரகஸ்த வாழ்க்கையிலும் வியாபாரத்திற்கு செல்வானா, அரசியலுக்கு செல்வானா, அல்லது இராணுவத்திற்கு செல்வானா, அல்லது ஆன்மீக பணிக்கு செல்வானா அப்படின்னு அவனுடைய துறையை குரு தேர்ந்தெடுத்து விடுவார். அந்த காலத்திலலாம் ஒரு சின்ன பரீட்சை வைப்பார்கள். குழந்தைய நிறைய நகை பல்வேறு பொருட்களை வச்சுட்டு குழந்தைய என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டுன்னு விடுவார்கள். அது என்ன எடுக்குதோ அதை வச்சு முடிவு பண்ணுவார்கள் எந்த மாதிரி துறைக்கு குழந்தை போக போகுது அப்படின்னு. ஒரு சின்ன கதை. ஒரு அப்பா அம்மா இப்படித்தான் முடிவு பண்ணார்கள். அதாவது பையன் எந்த துறைக்கு போக போறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டேபிள் மேல ஒரு சாராய பாட்டிலையும் கொஞ்சம் பணத்தையும் ஒரு பகவத்கீதை ஜெபமாலை இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒளிஞ்சு வந்து பார்க்கிறார்கள். இந்த பையன் என்னவா போக போறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்றார்கள், இந்த பகவத்கீதையோ ஜெபமாலையோ எடுத்தான்னா இவன் வந்து சன்னியாசியா போக போறான், இல்லை இந்த சாராயத்தை எடுத்து குடிச்சான்னா இவன்
உருப்பிடாம ரவுடியா போக போறான். இந்த பணத்தை எடுத்துட்டு போனான்னா வியாபாரியா போக போறான். பக்கத்தில் ஒரு துப்பாக்கியும் வச்சிருந்தார்கள். இந்த துப்பாக்கி எடுத்துட்டு போனான்னா கிரிமினலா போக போறான். இந்த பையன் நேரா வந்தான். முதல்ல சுத்தி சுத்தி பார்த்தான். அங்க பகவத்கீதையும் ஜெபமாலையும் முதல்ல எடுத்து அவன் கூட வந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்துல கொடுத்து இதை வித்து பணத்தை எடுத்துட்டு வான்னா. அடுத்து இருந்த சாராயத்தை குடிச்சான். பணத்தை எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கிட்டான். துப்பாக்கி எடுத்து இடுப்புல சொருவிட்டான். கிளம்பனான். அப்பா சொன்னாராம், இவன் நக்கீரன் கோபாலா போக போறான்னு. யார்கிட்ட வம்பு பண்ணாலும் வாய் இருக்கிற மட்டும் வம்பு பண்ணப்படாது. anyhow போகட்டும். இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயிப்பதற்காகத்தான் ஜோதிட சூத்திரங்கள் உண்மையில் உருவாக்கப்பட்டன. ஆனா காலப்போக்கிலே மெதுமெதுவா சூத்திரங்களை தாண்டி இவர்களே பல்வேறு விதமான இடைச்செருகல்களை செருகி கடைசியில பல நேரங்களில் அதனுடைய தூய்மைத்தன்மையை இழந்து போனதனால்தான் இந்த சாத்திரத்துக்கு இழுக்கு வந்தது. இல்லைனா சாத்திரம் உண்மையில் அறிவியல் பூர்வமான சூத்திரங்கள். ஆழமா பார்த்தோம்னா இன்று நாம பரவலாக பேசுகின்ற, பார்க்கின்ற, கேட்கின்ற இந்த ஜோதிடங்கள், ஜோதிடம் சார்ந்த சூத்திரங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசையையோ அச்சத்தையோ தூண்டிவிட்டு எதிர்காலத்தை பற்றி ஒரு கருத்தை நமக்கு அளித்து உருவாக்கிவிட்டதனால் அந்த கருத்தை நிஜமாக்குகின்ற முறையிலேயே நம்முடைய மனப்பதிவே உருவாகி விடுகின்றது. அடுத்த வாரம் நல்லபடியா இருக்கும், கெட்டபடியா இருக்கும்னு நீங்க ஒரு கருத்தை படித்து அதை நம்பிவிட்டீர்களானால் அந்த கருத்துக்கு ஏற்றார் போல்தான் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் அளக்கின்றீர்கள், உணர்கின்றீர்கள். அதே மாதிரிதான் உங்க மனசுல நீங்க அதை நினைவில் வைத்துக் கொள்ளுகிறீர்கள். அப்போ உண்மையில் ஆழ்ந்து பார்த்தோமானால் நான் சொல்றேன், இந்த சத்தியம் கடந்த காலம் உங்களுக்குள் ஏற்படுத்தும் ஆசை, அச்சம் என்கின்ற கண்ணாடியின் மூலம் நீங்கள் எதிர்காலத்தை பார்ப்பதுதான் கர்மம். இல்லைன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த கேன்வாஸ் டிராயிங் மாதிரி தாங்கய்யா. பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு, பெயிண்டிங் இருக்கு. இப்போ 200 அடியில 100 அடி பெயிண்டிங்க பார்த்து முடிச்சிட்டீங்க. 20 அடி பெயிண்டிங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னொரு 80 அடி பெயிண்டிங் நீங்க பார்க்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா பெயிண்டிங் பண்ணியாச்சு. பார்த்து முடிச்ச 100 அடி தான் கடந்த காலம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற 20 அடி தான் நிகழ்காலம். பார்க்க போகின்ற 80 அடி தான் எதிர்காலம். உங்களுடைய எதிர்காலம் எதிர்காலமே. புத்தர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார், ததாட்டம். ததாட்டம்னா இருப்பு, இருப்பு நிலை. ஒண்ணுமில்ல, ஒரு 2 நிமிடம் மட்டும் அப்படியே நீங்க அமைதியா உட்கார்ந்து உங்களுடைய மொத்த வெளி உலகம் உள்ளுலகம் இரண்டையும் இருப்பதை இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மனம் பரபரப்போட இயங்குதான் பாருங்க, நின்று போயிடும். உங்களுடைய வெளி உலகத்துல நீங்க எப்படி இருக்கீங்களோ, உங்களுடைய பணம், புகழ், பொருள், சமூக நிலை, அந்தஸ்து, அதே மாதிரி உள்ள உலகத்துல நீங்க எப்படி இருக்கீங்களோ, நல்லவன், கெட்டவன், குற்றமுடையவன், குற்ற உணர்வற்றவன், அல்லது ஞானமுடையவன், ஞானமில்லாதவன், உங்களை உள்ள எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியே ஏத்துக்கிட்டு, வெளியில உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே ஏத்துக்கிட்டு, நீங்க வெளியில இருக்கிற பர்சனாலிட்டி, உள்ள இருக்கிற பர்சனாலிட்டி, இது ரெண்டோடையும் சண்டையை நிறுத்திட்டு இருப்பதை அப்படியே இருப்பாகவே ஏற்றுக்கொண்டு அமர்ந்தீர்களானால் திடீர்னு எண்ணமே இல்லாமல் போய்விடும்.
உங்கள் எண்ணமே எப்பொழுது எழுகிறது என்றால், வெளியில இருக்கிற உங்களுடைய பர்சனாலிட்டியோடையோ இல்ல உள்ள இருக்கிற உங்களோட பர்சனாலிட்டியோ நீங்க சண்டை போடும் பொழுதுதான் எண்ணம் எழுகிறது. எண்ணம் எழுவதற்கான காரணமே நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டியோடையோ அல்லது வெளியில நீங்க காமிக்கிற பர்சனாலிட்டியோடையோ சண்டை போடும் பொழுதுதான் எண்ணம் ஆரம்பிக்கும். நீங்க வெளி உலகத்துக்கு காமிக்கிற பர்சனாலிட்டி அகங்காரம், உள்ளுலகத்துல நீங்கன்னு உங்களை நம்புற பர்சனாலிட்டி மமகாரம். அகங்காரம் எப்பவுமே இருக்கிறத விட அதிகமா இருக்கும், மமகாரம் எப்பவுமே இருக்கிறத விட கம்மியா இருக்கும். உங்கள் பலவீனமான மூமெண்ட்ஸை வச்சு உங்களை நீங்க எடை போடுறது தவறு. ஆனா உள்ளுக்குள்ள மமகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலவீனமான நேரங்களை, மணித்துளிகளை வைத்து மட்டும்தான் உங்களை எடை போடுவீர்கள். வெளியில காமிக்கிற அகங்காரத்துக்கும் உள்ளுக்குள்ள நீங்கன்னு நீங்க நம்புற மமகாரத்துக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான் உங்க வாழ்க்கையே. உங்களுடைய எல்லா எண்ணங்களுமே இந்த அகங்காரத்திற்கும் மமகாரத்திற்கும் இடையிலே நடக்கின்ற சண்டை, போர். ஒரு 2 நிமிஷம் வெளியில இருக்கிற உங்க பர்சனாலிட்டி, உள்ள இருக்கிற உங்கள பர்சனாலிட்டி ரெண்டையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு, சரிப்பா நான் இப்படித்தான், இதுல என்ன இருக்கு, வாழ்க்கை இப்படித்தான், ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த வினாடியிலிருந்தே எண்ணத்தின் ஓட்டமும் பரபரப்பும் அடங்கிவிடும். ஓட்டமும் பரபரப்பும் அழிந்துவிடும். ரெஸ்ட்ஃபுல் அவேர்னஸ்னு சொல்லுவோம், அமைதியான கான்ஷியஸ்னஸ், அமைதி உணர்வு சார்ந்து முழுமையாக இயங்குதல். புத்தர் உபயோகம் என்ற இந்த ஒரு வார்த்தை ததாடம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை இந்த சத்தியத்தை முழுமையாக புரிய வைக்கும். ததாடம்னா இருப்பு நிலையில் இருந்தவாறு இயங்குதல். நம்முடைய இயக்கம் 3 வகைப்படும். 1 தமோகுணம், மந்தத்தன்மை, எதுவும் பண்றது கிடையாது, உடலாலும் இயங்குவதில்லை, மனதாலும் இயங்குவதில்லை. காலையில மெதுவா 10 மணிக்கு எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு 10:30க்கு படுத்துறது. அதுக்கப்புறமா ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட சண்டை போட்டுட்டு டயர்டான உடனே 3:30 மணிக்கு படுத்துறது. அதுக்கப்புறமா ராத்திரி ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு அரை மணி நேரம் அந்த வீணா போன டிவி சீரியலை உட்காந்து பார்த்து அழுது தருதரை வழிஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தால் மெதுவாக வாக்கிங் போகிற மாதிரி போய் எங்கே போவாங்க, டாஸ்மாக் குடிச்சிட்டு வந்து படுத்துறது. இதுதான் தமோகுண வாழ்க்கை. உடலாலும் மனதாலும் எந்த விதமான பெரிய இயக்கமும் இல்லாமல் ஒரு அடிமட்டமான உணர்வு நிலையிலேயே வாழ்வது. 2வது நிலை ரஜோகுணம். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைப்பார்கள், தளராது உழைப்பார்கள். நடக்க முடியவில்லை என்றாலும் கூட நாட்டையே நடத்த முயற்சிப்பார்கள், விடாது உழைப்பார்கள். ஆனா குடும்பத்துக்கு மட்டும்தான் உழைப்பார்கள். விடாது உழைப்பார்கள், தளராத உழைப்பு இருக்கும். இந்த வயசுல இவ்வளவு உழைக்கிறாங்களேன்னு ஊரே பார்த்து வியக்கும். ஆனா குடும்பத்துக்கு மட்டும்தான் உழைப்பார்கள். ரஜோகுணம். நான் யாரையும் சொல்லலைங்க, நாடு முழுக்கவும் சுருட்டி குடும்பத்துக்கு கீழே வைக்கிறதுக்குன்னே உழைப்பார்கள். எப்படி ஒரு குடும்பத்துக்கு கீழே வைக்கிறது, 10 அதனால ஒரு 4-5 குடும்பமும் வைப்பார்கள். வீதிக்கு ஒரு மனையும் மனைவியும் இருக்கும் மூடர்கள் நித்யானந்தருக்கு ஒழுக்கங்கற்றுக் கொடுத்தார்களாம்.
நாட்டு மக்கள் வாயால் சிரிக்க மாட்டார்கள் இந்த கூத்தை கேட்டார். இவர்கள் நித்யானந்தருக்கு கற்றுக் கொடுக்கின்ற அளவுக்கு நித்யானந்தரும் தரந்தாழ்ந்து விடவில்லை, ஒழுக்கமும் தரந்தாழ்ந்து விடவில்லை. கொடுமை கொடுமை. ஐயோ, களி முத்திருச்சுனால இவ்வளவு முத்துமா? இது ரஜோகுணம். மாளாத உழைப்பாளிகளாக இருப்பார்கள். ஆனால் பரபரப்பும் ஆத்திர வேகமும் அடங்கா வெறித்தனமும் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களை மட்டும் சார்ந்து இயங்குகின்ற மன அமைப்பாக இருக்கும். நான் யாரையும் சொல்லலைங்கய்யா. கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே. ஒருவேளை யாரையாவது ஒத்திருப்பது போல் இருந்தால் அவை தற்செயலானது. எங்களுக்கு டிஸ்க்ளைமர் போட தெரியாதா? மூன்றாவது சத்துவகுணம். இருக்கும் இருப்பு, ததாடம், ஏற்றுக்கொள்ளுதல், முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற நிலையிலிருந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருத்தல். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனஹா. இயங்குவதற்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கின்றது என் மகனே. எதிர்பார்க்கின்ற செயலால் உன்னை நீயே மழுங்கடித்துக் கொள்ளாதே. அருமையான சூத்திரம். இந்த உதாரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணன் சொல்லுகின்ற வார்த்தையின் அர்த்தம் புரியும். நீங்க ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்கிறீர்கள். தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். சில நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? மனசு இயற்கையிலேயே 10,000 பத்தாதுன்னு சொல்லும். ஒரு 2 மாசத்துக்குள்ளேயே என்ன பண்ணும்? 10,000 ரொம்ப கம்மி, என் லெவலுக்கு நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் மனசு? ஒரு 5,000 சம்பளம் கிடைச்சா கூட பரவாயில்ல, ஃபேமிலியை நடத்திட்டு நிம்மதியா இருந்துடலாம்ப்பா. அடையும் முன் கடுகே ஆனாலும் மலையாய் காட்டி, அடைந்த பின் மலையே ஆனாலும் கடுகாய் காட்டுவது மடமனம். அடைகிறதுக்கு முன்னாடி 5,000 சம்பளத்தோட வேலை கிடைச்சா போதும்னு தோணும். ஆனா 10,000 சம்பளத்தோடைய வேலை கிடைச்சிரும். கிடைச்ச உடனே 2 மாசத்துக்குள்ள நம்ம மனசு என்ன பண்ணும்? இது நம்முடைய ரைட்டுன்னு நினைக்கும். இது என்னுடைய பிறப்புரிமை, என் ஸ்டேட்டுக்கு நான் எங்கேயோ இருந்திருக்கணும். இந்த மெஷர் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுவோம்? நாம 3வது மாசமே வேலை செய்யும் பொழுதே என்ன நினைப்போம்? இந்த ஆள் எனக்கு 10,000 தான் சம்பளம் கொடுக்குறான், இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த அளவுக்கு வேலை போதும். 8 மணி நேரம் ஆபீஸ் டைம்லயே என்ன ஆகும்? கட்டு விழ ஆரம்பிச்சிரும். அப்படி மெதுவா 10:30 மணிக்கு ஆபீஸுக்கு போய் கொஞ்ச நேரம் ஒரு காஃபி குடிச்சிட்டு, அப்புறமா பக்கத்தில் இருக்கவங்களோட கொஞ்ச நேரம் கிண்டல் அடிச்சுட்டு, அவங்க வேலை செய்யறதையும் கெடுத்து, அதுக்கப்புறமா லஞ்சுன்ற பேரில் ஒரு 2-3 மணி நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சாயந்தரமாக ரொம்ப டயர்டாக இருக்குன்றதுக்காக ஒரு 2-3 ஃபைலை புரட்டி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்ப இப்போதான் இன்டர்நெட் வந்துருச்சு, எதையாவது தட்டி பார்த்துட்டு, கிரிக்கெட்டையோ டிவியையோ சினிமாவையோ பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சைன் போட்டுட்டு வெளியில் வந்துடுறது. இப்போ என்ன ஆகும்னா, நமக்கு அந்த வருகின்ற அந்த பலன் கம்மின்னு மனசு நினைச்ச உடனேயே நம்முடைய கிரியேட்டிவிட்டி, உருவாக்கும் திறனை நாமே குறைத்து கொள்ளுகிறோம். ஒரு 6 மாசம் இதே மாதிரி மந்தமா வேலை செஞ்சு முடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இழப்பு உங்களுடைய முதலாளிக்கு இல்ல, உங்களுக்கு. அப்ப 6 மாசத்துல என்ன ஆவீங்க? மந்தமா வாழ்ந்து பழகிட்டீங்க. உங்களுடைய உருவாக்கும் திறன் அழிந்து விட்டது. இப்ப என்னன்னா, உங்க முதலாளிக்கு
தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சு நீங்க விஷம் குடிச்ச கதை இது. நல்லா ஆழமா புரிஞ்சுக்குங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் கொடுக்கிற சம்பளத்துக்கு இந்த வேலை ஜாஸ்தி, அப்படிதான் ஆரம்பிக்கும் முதல்ல மனசு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? மெதுமெதுவா நம்முடைய உருவாக்கும் திறன், கிரியேட்டிவிட்டியை குறைச்சிடுறீங்க. கிரியேட்டிவிட்டி குறைஞ்சி உருவாக்கும் திறன் குறைந்து, செயல்படும் திறன் குறைந்து, செயல்படும் முறை குறைந்த உடனே இந்த சோம்பல்தனமான வாழ்க்கை முறைங்கிறது மன அமைப்பாக உங்களுக்குள் படிந்து விடுகின்றது. அது ஒரு மன அமைப்பு மாதிரி உங்களுக்குள்ள ஆயிரும். 6 மாசம் சோம்பலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே கூட ஏதாவது ஒரு பெரிய வேலையை எடுத்து செய்ய முயற்சி பண்ணி பாருங்க, நடக்காது. 3 மாசம் வெளியில தலகாட்டலைன்னா மக்கள் உங்களை மறந்துடுவாங்க. 6 மாசம் உள்ளுக்குள்ள உங்க உணர்வு தலகாட்டலைன்னா உங்க உணர்வே உங்களை மறந்து விடும். 6 மாசம் இந்த சோம்பல்தனமான மன அமைப்போட வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்களே உங்களை சோம்பல் என்கின்ற சிறையில் இட்டுக்கொண்டீர்கள். அதுக்கப்புறம் உங்களால உங்க கிரியேட்டிவிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேலை உங்களுக்கு வந்தா கூட உங்களால உங்களுடைய உருவாக்கும் திறனை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா சோம்பல்தனம் அப்படிங்கிற மன அமைப்பு உருவாயிடுச்சு. இப்ப உண்மையில கடைசியில என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்க முதலாளி மேல இருக்கிற கோபத்துல உங்களை தண்டிச்சுக்கிட்டீங்க. அவர் கொடுக்கிற சம்பளத்துக்கு இந்த வேலை அதிகம்னு சொல்ல போய் கடைசியில என்ன ஆச்சுன்னா சோம்பல்தனம்ங்கிற மன அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி கொண்டீர்கள். அதனாலதான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்கயா. உங்க முதலாளியை பனிஷ் பண்ணணுன்றதுக்காக நீங்க விஷம் குடிச்சா அது நடக்காது. ஆழ்ந்து பாருங்க, நீங்க எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் இதைதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பொருளாதாரமாகட்டும், உறவுகள்ல நீங்க செலுத்துற அன்பாகட்டும், அன்பும் அதே மாதிரிதான். எப்ப நீங்க மற்றவர்கள் கொடுக்கின்ற அன்பு போதுமானது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்பவே என்ன பண்றீங்க? நீங்கள் அன்பு செலுத்துவதை நிறுத்தி விடுகிறீர்கள். உங்களை நீங்களே ஒரு ஷெல்லுக்குள்ள போட்டுக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன அன்பு காட்டினாலும் என்ன பாசம் காட்டினாலும் என்னுடைய அண்ணன் அதை திருப்பி காட்டுறதே இல்லை, ரெசிப்ரோகேட் பண்றதில்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றீங்க? அவர்கிட்ட இருந்து உங்களை தூரமாக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதே மாதிரி உங்கள் மனைவி, உங்கள் கணவன், நான் என்ன அன்பு செலுத்தினாலும் அவங்க எனக்கு திருப்பி செலுத்துறதில்ல அப்படின்னு நினைச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க? அவர்களுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை அதிகமாக்குகிறீர்கள். தூரம் அதிகமாகின்றது. இடைவெளி அதிகமாக துவங்கிய உடனேயே உறவுகளை வாழ்க்கையில் இழக்க துவங்குகிறீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்கயா. உயிரோடு உணர்வோடு இருக்கின்ற ஒரு உறவு உங்களுக்கு அதிகமாக இருக்கின்ற கைகால்களுக்கு சமம். உடைந்து போன உறவு உடைந்த முறிந்த கைகால்களுக்கு சமம். கை முறிஞ்சு இருந்ததுன்னா அந்த கை இருந்தாலும் உபயோகப்படாது ஒண்ணு, அது மட்டும் இல்லாம உயிர் போற மாதிரி வலிக்கும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில சுத்தி பாருங்க, முறிந்து போன உறவுகள் எல்லாமே உபயோகமாகாம இருப்பது மட்டும் அல்ல, பலவீனமாக இருப்பது மட்டும் அல்ல, துக்கமாகவும் இருக்கும். உறவுகளாகட்டும், பணமாகட்டும், அல்லது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஆகட்டும், எப்ப நீங்க உங்களை சுருக்கிக் கொள்ள துவங்குகிறீர்களோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள துவங்கிவிட்டீர்கள். எப்போ இந்த அளவு கிரியேட்டிவிட்டி போதும், இவங்க கொடுக்கிற சம்பளத்துக்கு இவ்வளவு நான் உழைச்சேன்னா போதும், இவ்வளவு என்ன உருவாக்கினா போதும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பவே உங்களுடைய தகுதியை, தரத்தை குறைத்துக் கொள்ளுகிறீர்கள். அது இல்லாம என்னுடைய தரத்தை உயர்த்தி கொண்டே செல்வேன் அப்படின்னு செஞ்சீங்கன்னா நேச்சுரலா என்ன பண்ணுவீங்க? 10,000 கொடுக்கிற அந்த பாஸ்கிட்ட இருக்க மாட்டீங்க. 50,000 அந்த பாஸ் கொடுத்தாருன்னா அவரோட இருப்பீங்க. அது இல்லைன்னா வேற பாஸ் தேடி போயிட்டே இருப்பீங்க. வேற இடத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டே இருக்கும். அதுதான் உங்களுடைய முதலாளியை பனிஷ் பண்ற வழி.
உங்களுடைய தரத்தை அதிகமாக்கி கொண்டே போவதுதான் அவருக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கிற வழியே தவிர உங்களுடைய தரத்தை குறைச்சிக்கிட்டே வர்றது கிடையாது. உங்களுடைய தரத்தை குறைச்சிட்டே வர்றது நீங்க யாருக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட்? உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட். இதைத்தான் எம்பெருமான் சொல்லுகிறான், செயலுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் உண்டு என் மகனே, பலனை சார்ந்தது அல்ல. பலனை பார்த்து உங்கள் செயலை செய்தீர்களானால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய செயல்படுத்தும் திறனை சிதைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அழிச்சிருவீங்க, உங்களுடைய உருவாக்கும் திறனை அழித்துக் கொள்வீர்கள். அதைத்தான் மிக தெளிவாக கிருஷ்ணன் பலனை எதிர்பாராது கர்மத்தை செய்யன்னு சொல்றாரு. பலனை எதிர்பாராது கர்மத்தை சொன்னா சம்பளம் வாங்காம வேலை செய்யணும் அவர் சொல்லல. சம்பளம் வாங்காம வேலை செய்யணும் சொல்லலைங்கயா. சம்பளத்தை மனதில் நினைத்து உன்னுடைய செயல்படுத்தும் திறனை கிரியேட்டிவிட்டியை குறைச்சிடாதீங்கன்னு தான் சொல்றாரு. உங்களுடைய மேலாண்மை திறனை குறைத்துக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை குறைச்சிடாதீங்க. அதே மாதிரிதான் அன்புலையும் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பெரிய பிரச்சனைங்கய்யா, நான் அன்பு செலுத்துபவர்கள் மீண்டும் எனக்கு நான் செலுத்துகின்ற அளவுக்கு செலுத்துவதில்லை. இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. கணவனும் மனைவியை பார்த்து அதே தான் நினைக்கிறாங்க, மனைவியும் கணவனை பார்த்து அதே தான் நினைக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, நீங்கள் கணவனோடோ மனைவியோடோ வாழ்வதில்லை. கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு மட்டும்தான் 2 பேரும் ஒன்னா ஒருத்தர் வாழறீங்க. ஒருத்தரோட ஒருத்தர் 6 மாசத்துக்குள்ள என்ன பண்றீங்க, அவங்கள பத்தி நீங்க ஒரு கற்பனை, உங்களை பத்தி அவங்க ஒரு கற்பனை உருவாக்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கற்பனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நிஜத்தோடு நீங்கள் வாழ்வதில்லை. அந்த அம்மா என்ன பண்ணுது, தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துருது, இது கடவுள் நம்ம கொடுத்த பனிஷ்மெண்ட். இவர் என்ன பண்றாரு, ரொம்ப தெளிவான முடிவுக்கு வந்துடுறாரு, செத்தப்ப எனக்கு நரகம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடிவோடு தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நிஜமான நபரோடு வாழ்வதில்லை. சில நேரத்தில் ஏதாவது ஒரு ஆன்மீக புத்தகத்தை படிச்சோ இல்லை ஆன்மீக சொற்பொழிவை கேட்டோ இந்த மாதிரி சத்சங்கத்தை கேட்டோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் மாறிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் மாறிட்டீங்க அப்படிங்கிறத அவங்க நம்பணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க எப்பயாவது மாறிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறதே இல்லை. நாம் மாறிவிட்டோம் என்று அவர்கள் நம்ப வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற நாம், அவங்களும் அந்த மாதிரி எப்போவாவது மாறிடுவாங்க நம்புறோமா? ஒருவேளை அவங்க மாறினா மாதிரி ஆக்ஷன்ஸ் நடந்தா கூட எவ்வளவு நாள்னு பார்த்துறேனே, ஒழுங்கா காஃபியை விற்கிற மாதிரி தெரியுது, துணியெல்லாம் துவைச்சு போட்டு வீடெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு, எத்தனை நாள் நானும் பார்த்துறேனே, 2 நாளா 3 நாளா எவ்வளவு நாள்னு தான் பார்த்துறேனே. நாமளே என்ன பண்றோம், நம்முடைய கற்பனையோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்போ அவங்க கொடுக்கிற அன்புக்கு இந்த அன்பு அதிகம்னு நினைக்கிறீங்களோ அப்பவே உங்களை சுருக்கி கொள்ள துவங்குகிறீர்கள். உடைந்த உறவுகளும் அழிந்த உருவாக்கும் திறனும் தான் வாழ்க்கையை துக்கத்திற்கு கொண்டு செல்கின்றது. சத்துவம் அப்படின்னா இருப்பு நிலையில் ரெஸ்ட்ஃபுல் அவேர்னஸ்ல இருந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருத்தல். கிருஷ்ணர் சொல்ற மாதிரி பலனை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருத்தல். இயக்கமே வாழ்க்கை, வாழ்க்கையே இயக்கம் என்று தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருத்தல். தொடர்ந்து உங்களுக்குள் ஆழமான தெய்வீக இருப்பு நிலையில் இருப்பதும் அதிலிருந்து விலகாமல் இயங்கிக் கொண்டே இருப்பதும் தான் சத்துவ நிலை. கர்மம் அப்படிங்கிறது உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்தின் மீது நீங்க செலுத்துற ஆசையோ அச்சமோ தான். உங்க எதிர்காலத்தை நோக்கி அச்சம் இருக்குமானால் நீங்கள் தமோ குணத்திலே ஆழ்ந்து விடுவீர்கள். என்ன பண்ணாலும் உருப்பிட போறதில்ல, செஞ்சு என்னப்பா பண்ண போறோம், விடப்பா, கைத்துக்கட்டிலே கடவுளப்பா அப்படின்னு படுத்திருப்போம். எதிர்காலத்தின் மீது அச்சத்தை திணித்து பார்க்கின்ற பழக்கமுடைய மனப்பழக்கம் உடையவராக நீங்கள் இருந்தால் வாழ்க்கை தமோ குணத்திலேயே அழிந்துவிடும். எதிர்காலத்தின் மீது ஆசையை திணித்து பார்க்கின்ற நபராக நீங்கள் இருந்தால் ரஜோகுணத்தில், ராட்சச குணத்தில் வாழ்க்கை இயங்கும். எதிர்காலத்தின் மீது எதையும் திணித்து பார்க்காமல்
நடப்பவற்றை நேரடியாக பார்க்கின்ற, நிஜத்தை நேரடியாக பார்க்கின்ற நெறியோடும் அமைதியோடும் நீங்கள் இருப்பீர்களானால் வாழ்க்கை சத்துவகுணம் சார்ந்ததாக இருக்கும். கர்மம் 3 வகை: ரஜோகுணம் சார்ந்த கர்மம், தமோகுணம் சார்ந்த கர்மம், சத்வகுணம் சார்ந்த கர்மம். கடந்த காலத்தின் போக்கிலிருந்து நீங்கள் எதை எடுத்து எதிர்காலத்தின் மீது திணிக்கின்றீர்கள் அப்படிங்கிறது தான் இங்கு நீங்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கையின் ரகசியம், பிரபஞ்சத்தின் ரகசியம். ஒரு சின்ன உதாரணம் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்வாரு. மலக்குப்பையிலே இருக்கின்ற புழுவை எடுத்து சோற்றுப்பானையில் வைத்தால் இந்த புழுவுக்கு சோறு பிடிக்காத, செத்து போயிருமா. அதே மாதிரி தான் நம்முடைய மனமும். எதில் நீங்கள் பழக்கி வைத்திருக்கிறீர்களோ அதிலேயே தான் இருக்கும். ரொம்ப அழகா சங்கரர் சொல்வாரு, ஆகார சுத்தயோகோ ஸ்மிருதி சுத்திகி. அதாவது உணவிலே தூய்மை இருந்தால்தான் நினைவிலே தூய்மை இருக்கும்னு நான் நினைச்சேன். அது எப்படி உணவிலே தூய்மை, உணவுக்கும் நினைவுக்கும் என்ன சம்பந்தம்னு இந்த விளக்கத்தில் சங்கர் ரொம்ப அழகா சொல்றாரு. உணவு அப்படிங்கிறத அவர் வாயால எடுக்கிற ஆகாரத்தை மட்டும் சொல்லல, கண்ணாலே பார்க்கின்ற காட்சிகள், காதால் கேட்கின்ற செய்திகள், இது எல்லாவற்றையும் உணவுன்னு சொல்றாரு. அது படிச்ச உடனே புரிஞ்சிருச்சு. ஒண்ணுமில்ல, ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து ராத்திரி டெய்லி பேய் படமா பார்த்துட்டு படுத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகும்? கட்டாயம் கனவுல பேய் வரும். ஒரு சின்ன ஸ்கிரீன் அசைஞ்சா கூட என்ன ஆகும்? அலண்டு போவோம். அன்னைக்கு பார்த்து ராத்திரி பூனை கத்துறது யாரோ குழந்தை அழறா மாதிரியே கேட்கும். வீணா போன எலி அன்னைக்கு தான் ஏதாவது ஒரு பாத்திரத்தை உருட்டி தொலைக்கும். நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ளேயே நாம போக பயப்படுவோம். ஏன்னா ஒரு வாரம் பேய் படம்ங்கிற ஆகாரத்தையே எடுக்கிறதுனால நினைவு மாசடைந்து பேய் பற்றிய பயத்தோடேயே இருக்கின்றது, அதையே பார்க்கின்றது. அதே மாதிரி தான் எப்ப பார்த்தாலும் இந்த வெட்டு குத்து ரத்தம் களரி இந்த மாதிரி செய்திகளாவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன தோணும்? வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா நீங்களே என்ன நினைப்பீங்க? அட உலகமே இப்படித்தான் போல இருக்குப்பா, உலகமே இப்படித்தான்ற ஒரு கருத்துக்கு நீங்கள் வந்து விட்டால் அது ரொம்ப கஷ்டங்கய்யா. காரணம் என்னன்னா, நீங்களும் அதே மாதிரி இயங்க துவங்கிருவீங்க. அந்த மாதிரி இயங்கறத நீங்களே உங்களை நியாயப்படுத்திப்பீங்க. வேற அட இந்த ஊர்ல எல்லாமே கத்தி எடுக்கிறான், எல்லாமே எல்லாரையும் வெட்டுறான், அப்ப நாமளும் ஒரு கத்தி எடுத்து யாரையாவது ஒருத்தரை வெட்டினா தப்பு இல்லப்பா, மாட்டிக்காம இருக்கணும், அவ்வளவுதான் போல இருக்கு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையாக மாறிவிடுகிறது. இது பெரிய பிரச்சனைங்கய்யா. நாட்டில் நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய கொடுமை, சமூகத்துக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய துரோகம். உண்மையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நாட்களுக்கு முன்னாடி இந்த நிவாரண பணி பண்ணும் பொழுது ஒரு குப்பத்தை சார்ந்த, அதாவது கடலோர குப்பம் ஒன்றை சார்ந்த ஒரு நபர் வீடு இழந்து அவருடைய வீட்டிலும் செவர் இடிஞ்சு விழுந்து ஒருவர் இறந்து விட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ எங்களால் நிவாரண பணிகள் செஞ்சோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது இந்த நிவாரண பணிகளோடு சேர்ந்து ஒரு புக்கும் கொடுத்துருந்தோம், ஜீவன் முக்தி புத்தகம் கொடுத்துருந்தோம். அதை ஒரு நைட்டு முழுக்க அவர் உட்காந்து படிச்சிருக்காரு. இந்த சாமி நமக்கு உதவி பண்ணார், என்னதான் எழுதியிருக்காருன்னு படித்து பார்ப்போன்னு படிச்சிருக்காரு. படித்து முடிச்சுட்டு 3வது நாள் ஆசிரமத்தில் என்னை நேரில் பார்த்து அவர் கதறி அழுதார் அந்த நபர். நான் கேட்டேன், ஏங்க அழறீங்க? அழறதுக்கு என்ன இருக்குது? கவலைப்படாதீங்க, இந்த புயலால் நீங்கள் இழந்தது கடந்த காலம். இதுக்கு மேலே உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எங்களால் எல்லா உதவியும் பண்ணுறோம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை புதுசாக அமையறதுக்கு என்ன பண்ணணுமோ செய்கிறோம் இல்லைங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், சாமி நான் புயலில் இழந்தது அல்லது
என்னுடைய உறவு இறந்ததை பற்றி கூட கவலைப்படலை, அதெல்லாம் எனக்கு போயிருச்சு. உங்களை பார்த்து நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லி என் வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு உதவி பண்ண உடனே அந்த எதிர்காலம் பற்றி எல்லாமே அந்த பயம்லாம் போயிருச்சு. அதுக்காக நான் அழலை சாமி. இந்த புக்கு மட்டும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிருந்தா நான் பண்ண 2-3 கொலையை பண்ணியிருக்க மாட்டேன். அவர் மேலே வழக்குகள் இருக்கு, நிலுவையில் இருக்கு, அதை பண்ணியிருக்க மாட்டேன் சாமி. என் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருப்பேன். அப்புறம் நான் அவரோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஜஸ்ட் அவர் எப்படி அவருக்கு அந்த மன அமைப்பு உருவானது. ரொம்ப நல்ல மனிதர். உட்காந்து பேசும்பொழுது தான் தெரியுது ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் ஒரு கொலையில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கார், 2 கொலையில் கூட போயிருக்கார். இது எப்படி இவருக்கு இந்த மன அமைப்பு வந்ததுன்னு ஆழமாக அவருடைய மனத்தை ஸ்டடி பண்ணும்போது தெரியுதுங்கய்யா. நம்ம எல்லாருக்குமே பல்வேறு உணர்வு தேவைகள் இருக்கு. வாழ்க்கையில் எல்லா மனிதனுக்கும் உணவு தேவை மாதிரியே உணர்வு தேவைகள் சிலது இருக்கு. அன்புங்கிற உணர்வு தேவை, இது ஒரு அடிப்படை தேவை. வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் உங்களை நீங்க இருக்கிற மாதிரியே ஏற்றுக்கொண்டு உங்கள் மீது கள்ளம் கபடமில்லாத நம்பிக்கையோடு அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற தேவை. அதே மாதிரி வாழ்க்கையில ஏதாவது ஒரு பரபரப்பு, ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற அடிப்படை தேவை. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற அடிப்படை தேவைகளை பர்வர்ஷன் மூலமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பரபரப்பு தேவைன்றது எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது. அதனாலதான் என்ன பண்றோம், கியூரியாசிட்டி. பக்கத்து வீட்டு விஷயம்னா உடனே என்ன பண்றோம், ஏதாவது ஒரு செய்தியை பரப்பணும்னு நினைச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த வேலைக்கு செல்லாத நடுத்தர வயது பெண்கள், இந்த 40லிருந்து 50க்குள்ளா இருக்கிற பெண்கள் யாராவது ஒரு 2 பேர்கிட்ட சொல்லிட்டு இது பரம ரகசியம் யார்கிட்டையும் சொல்லப்படாதுன்னு சத்தியம் வாங்கிருங்க போதும். அரை மணி நேரத்தில் அந்த தெருவில் போகிற நாய் கூட அதை சொல்லித்தான் கொலைக்கும். ஏன்னா அந்த கியூரியாசிட்டிங்கிறது நமக்கே இருக்கிற ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஒரு அடிப்படை தேவைங்கய்யா, ஒரு அடிப்படை உணர்வு. ஆனால் அந்த கியூரியாசிட்டியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பரபரப்பு ஊட்டுகின்ற, வன்முறையை தூண்டுகின்ற செய்திகளையே உங்களுக்குள்ள திணிச்சா உழுத நிலத்திலே விதைத்த விதை வளர்ந்து விடுவது போல பரபரப்பை தேடுகின்ற மனத்திலே போடப்படுகிற செய்திகள் உங்கள் மன அமைப்பாக மாறிவிடுகின்றது. உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு இழைக்கப்படும் கொடுமை அது. பொழுதுபோக்கு அப்படிங்கிற பேரால இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுங்கய்யா டைம் பாஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் விஷம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரிங்கய்யா. எப்ப நீங்க இந்த மாதிரி வன்முறை சார்ந்த செய்திகளையும், அதாவது படிச்சாலே ஒரு கிளுகிளுப்பா இருக்கிற மாதிரியே எழுதுறது, அதுல கடைசியில ஒண்ணுமே மெசேஜ் இருக்காது. யாரை பத்தி எழுதுறாங்களோ அது உண்மையும் இருக்காது. அவங்களுக்கு யாரை பத்தி ஆள் கூட தேவையில்லை. உடனே எக்ஸ்ன்னு போட்டுறது. பெயர் சொல்ல விரும்பாத, பெயர் சொல்ல முடியாத ஒரு 3 எழுத்து நடிகரும் 4 எழுத்து நடிகையும் அந்த மாதிரி ஆளே இருக்க மாட்டாங்க. அதை பத்தி கூட அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு தேவை என்னன்னா, படிக்கிறவனுக்கு ஒரு ரசாபாசமா இருக்கணும், அந்த மாதிரி இருந்தா போதும், அவ்வளவுதான். படிக்கிற அவங்கள இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி இருந்தா போதும், யார் யாரா இருந்தா நமக்கு என்னப்பா, இவங்க ஒரு 5 நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்துக்கிறதுக்கு அது தேவை, அவ்வளவுதான். உங்களுடைய அடிப்படை தேவைகளை என்ன கன்னிங்கா கிரிமினல் தனத்தோடு இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இந்த விதைகள், ஆசை சார்ந்ததும் அச்சம் சார்ந்ததுமான இந்த விதைகள் விதைக்கப்பட்டு விடுமானால் உங்கள் எதிர்காலத்தையும் இதை சார்ந்தேதான் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். ஆசையையும் அச்சத்தையும் சார்ந்து உங்கள் எதிர்காலத்தை எதிர்பார்க்கும் பொழுது வாழ்க்கை கர்மத்தினாலே கட்டுண்டு விடுகின்றது. எப்படி ஒரு ஜோதிடத்தை படிச்சுட்டு, ராசி பலனை படிச்சுட்டு, ஆசையையோ அச்சத்தையோ வச்சுட்டு நீங்க ஒரு அடுத்த வாரத்தை எதிர்நோக்கினா, அந்த அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்நோக்கிற அதே மாதிரி அமையற மாதிரியே தோணும். அந்த மாதிரி இல்லைன்னாலும் அந்த மாதிரி மோல்லையே நீங்க உங்க ரெக்கார்ட்ல வச்சிருவீங்க. உங்க மெமரி ஃபைல்ல அப்படித்தான் அது போயிடும். உங்க மெமரி ஃபைல்ல போறதுதான் உங்க வாழ்க்கைங்கய்யா. நடக்கிறது உங்க வாழ்க்கை இல்லை, உங்க மெமரி ஃபைல்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதா உங்க வாழ்க்கை. நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, உங்க வாழ்க்கை எப்படிங்கய்யா, உங்க கடந்த காலமான 35-40 வயசை எப்படி வாழ்ந்தீங்க, யார்கிட்ட வேணா கேளுங்க. யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இல்லை சாமி நாம் பட்ட கஷ்டம் உலகத்துல யாரும் படக்கூடாது சாமி, என்ன மாதிரி துக்கம் என் எதிரி கூட வரக்கூடாது சாமி, என்ன மாதிரி துக்கம் வேற யாருக்கு வந்திருந்தாலும் அவங்க தூக்குமாட்டி செத்து போயிருப்பாங்க சாமி.
நம்ம எல்லாருமே நம்முடைய வரலாறு, வாழ்க்கை வரலாறு இப்படித்தான் ஆரம்பிக்கிறோங்கய்யா. நம்ம வாழ்க்கை வரலாறுக்கு நாம எல்லாருமே இந்த அறிமுக உரை தான் கொடுக்கிறோம். ஆனா உண்மையா திரும்பி பாருங்க, சிறியதாகவோ பெரியதாகவோ நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்ததால தான் மீண்டும் மீண்டும் உடைந்து விழுந்தாலும் எழுந்து நின்று இருக்கின்றோம். நான் 11 முறை கீழே விழுந்திருக்கேன் சாமி அப்படின்னு நீங்க சொல்றீங்கனாலே என்ன அர்த்தங்கய்யா? 12 தரம் எந்திரிச்சு நின்று இருக்கீங்க. ஆனா நம்ம வாழ்க்கை என்னன்னா, நாம துக்கங்களையே கோர்த்து 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 பார்க்கின்ற மன அமைப்பை உடையவர்கள் என்பதனால் நம்ம பயோகிராஃபியே பார்த்தீங்கன்னா கருப்பு பெயிண்டாலேயே பெயிண்ட் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி தான் உங்கள் அடுத்த வாரம் துக்கமாக இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த ஒரு வாரத்தில் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. துக்கம் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நடந்த உடனே பாத்தியா நான் சொன்ன பாரு, நான் சொன்னதை கேட்காம நீ ஏதோ அந்த பெங்களூர் சாமியார் சொன்னாருன்னு சொல்லி வாழ்க்கையே ஆனந்தம்னு சொல்லிட்டு இருந்தியா. அவருக்கு வேணா ஆனந்தமா இருக்கலாம், நமக்கு இல்லப்பா. என்ன பண்ணுவோம்? நம்ம மனசு அப்படித்தான் ஆர்கியூ பண்ணும், அப்படித்தான் ஆர்கியூமெண்ட்டை கொடுக்கும். அவருக்கு என்ன, தங்க சிம்மாசனத்தில் உட்காந்து வர்ற பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வேணா ஆனந்தமா இருக்கலாம், நமக்கு எப்படி ஆனந்தம்? மனசு அப்படித்தான் சொல்லும். ஐயா நல்லா தெரிஞ்சுங்க, வாழ்க்கை ஆனந்தம்னு நான் உள்ளுக்குள்ள கண்டுபிடிச்சப்பறம் தான் தங்க சிம்மாசனம் நோக்கி வந்தது. இதுல உட்கார்ந்தப்புறம் வாழ்க்கை ஆனந்தம் நான் கண்டுபிடிக்கல. பீடத்துக்கு நான் ஞானியாகவில்லை, ஞானி ஆனதனால் பீடம் வந்தது. ஏற்கனவே ஏதோ ஒரு பாரம்பரியமான பல மடங்கள் பீடங்கள் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு குரு அந்த பீடத்தை பார்த்துக்க ஒரு ஆள் வேணுமேன்றதுக்காக 2 பேரை எடுத்து ட்ரெயின் பண்ணி அதுல ஒருத்தர் எடுத்து பீடத்தில் உட்கார வச்சாருன்னா பீடத்துக்கு சன்னியாசியானவர்கள் அது வேற. ஆனா இங்க என்ன சுற்றி அது நடக்கல. நான் அடைந்த ஞானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதனால் இந்த பீடம் உருவானது. சில பேருக்கு சீட்டால் அவர்களுக்கு அழகு, சில பேருக்கு அவர்களால் சீட்டுக்கு அழகு. பீடத்தால் சில பேருக்கு அழகு, சில பேரால் பீடத்திற்கு அழகு. நல்லா புரிஞ்சுங்க, இந்த பீடம் உருவாகி நான் உருவாகவில்லை. நான் வாழ்க்கை ஆனந்தமயமானது எனக்குள் கண்டுகொண்ட பின்பு இந்த பீடம் வந்தது. அதனால உங்க மனசு இந்த கேள்வி கேட்டுச்சுன்னா அது உண்மை கிடையாது. உண்மையில் நமக்குள் உண்மையையும் சத்தியத்தையும் தேடுதலையும் ஆன்ம விழிப்பையும் உணர்ந்து கொள்வது, விழித்துக் கொள்வதனால் இருக்கும் இயற்கையோடு பிரபஞ்சத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வது, இதுதான் சத்வகுணம்னு சொல்றங்க. இந்த 3 நிலை கர்மத்திலே 3வது நிலை, உங்களுக்குள் தொடர்ந்து ஆசை அச்சம் என்னும் விதைகளை விதைக்காதீர்கள். எதிர்காலத்தின் மீது ஆசை அல்லது அச்சம் என்கின்ற கண்ணாடியை போட்டு அதன் மூலம் எதிர்காலத்தை பார்க்காதீர்கள். ஒருவேளை பார்த்தீர்களானால் நீங்கள் பார்ப்பது போலவே எதிர்காலத்தை எழுதிவிடுவீர்கள். ஒரு ஈங்கையா ஒரு சோற்றுப்பானையும் இருந்தது, மலக்குவியலும் இருந்தது. இந்த மலக்குவியலையும் சோத்துப்பானையிலையும் மாறி 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 உட்காருமானால் அந்த ஈயோட காலில் மலக்குவியல் ஒட்டி ஒட்டி சோத்துப்பானை மேலே விழுந்து கடைசியில் சோத்துப்பானையும் என்ன ஆகும்? உண்ண முடியாத மலக்குவியலாக மாறிவிடுவது போல உங்க கடந்த காலத்தை வச்சே நீங்க எதிர்காலத்தை மாறி 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 பார்த்தீங்கன்னா உங்க மனம் ஈ மாதிரி. கடந்த காலம் மலக்குவியல், எதிர்காலம் சொற்றுப்பானை, மாறி 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 உட்கார்ந்தீங்கன்னா நீங்க உட்கார்றதுனாலே மலக்குவியலை கொண்டு சோற்றுப்பானையில் சேர்த்து சோற்றுப்பானையும் உண்ண முடியாத வேற்றுப்பானையாக மாறிவிடுவீர்கள். சோற்றுப்பானையும் உண்ண முடியாத மலக்குவியலாக மாறிவிடும். எதிர்காலத்திலிருந்து கடந்த காலத்திற்கும் கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்திற்கும் மாறி 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 தடுமாறுகின்ற இந்த மனம்தான் கர்மம். கர்மத்துக்கு இன்னொரு ஆழமான விளக்கம், நீங்கள் அடைய விரும்புகின்ற எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் அந்த அனுபவம் நடக்கும் பொழுது முழுமையாக அதற்குள் லயிக்காமல் ஒன்றுபடாமல் சிதறடிக்கப்படுவீர்களானால்
அந்த அனுபவம் முழுமையாக நடக்காமல் குறையாக உங்கள் மீது நடந்து விடுவதனால் மீண்டும் அந்த அனுபவத்தை நோக்கி ஓடுகின்ற உங்கள் மனத்திற்கு கர்மம்னு பேர். ஒரு சின்ன உதாரணம், திருநெல்வேலி அல்வா சாப்பிடணும்னு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. எப்படியோ பணத்தை சேர்த்து ஒருத்தரை திருநெல்வேலி அனுப்பி அல்வாவும் வாங்கிட்டு வர வச்சிட்டிங்க. வந்து அதை நீங்கள் சாப்பிட்ற அந்த நேரத்தில் வேற ஏதோ ஒரு பிரச்சனையில் மனசில் ஒரு டிப்ரெஷன், சஞ்சலம், ஆனால் வந்துருச்சேன்னு இந்த அல்வாவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. முழுசாக இந்த அனுபவத்தில் உங்களால் லயிக்க முடியலை. அந்த சஞ்சலத்திலே இருக்கிறீர்கள். அல்லது எதிர்காலத்தை பற்றிய வேற ஏதோ ஒரு ஏக்கம் வந்துடுது. அந்த ஏக்கத்தில் இருக்கீங்க. இந்த ஏக்கத்திலோ அல்லது எதிர்பார்ப்பிலோ அல்லது ஏமாற்றத்திலோ உங்க மனசு தடுமாறிட்டு இருக்கு. நீங்க ஆனா சாப்பிடுறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அல்வா சாப்பிடுறது அப்படிங்கிற அனுபவத்தில் நீங்கள் முழுமையாக லயிக்கவில்லை. லயிக்காமல் அரைகுறையாக அந்த கர்மம் செய்யப்பட்டதனாலே மிஞ்சி இருக்கின்ற வினை உங்களை அதே செயலை மீண்டும் செய்ய தூண்டும். அதுதான் கர்மம். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. எல்லா சுகத்துக்கும் இதுதான் விதி. அப்ப என்ன பண்ணுவீங்க? 2வது தரம் இது முழுமையடையாதனால இன்னொரு தரம் அதே அல்வா வாங்கி சாப்பிட பார்ப்பீங்க. சாப்பிடும் பொழுதும் அப்பொழுதும் முழுமையாக அதை ஆழ்ந்து ரசித்து உண்டு விட்டீர்களானால் அந்த ஆசை முடிஞ்சு போயிடும். ஆனா அப்பவும் முழுசா மனம் அதிலே ஒன்றுவதில்லை. மனம் அதிலே நிலை கொண்டு விடுவதில்லை. அப்பவும் வேற ஏதாவது பிரச்சனை வரும். வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறது, வேற ஏதாவது ஏக்கத்திலோ எதிர்பார்ப்பிலோ அலைக்கழிக்கப்பட்டு விழுவது. அப்ப என்ன ஆகும்னா, அப்பவும் திருப்தி வந்திருக்காது. அப்ப 3வது தரம், 4வது தரம், இப்படி 10 தரம் நடந்துருச்சுன்னா ஈடுபடாமலேயே செயலை செய்வதுங்கிறதே மன அமைப்பா மாறி போயிடும். அப்போ வாழ்விலே சுகமாகட்டும் துக்கமாகட்டும் எதுலேயுமே முழுசா ஈடுபடுறதில்லை. நல்லா ஆழ்ந்து பாருங்கயா. அழ வேண்டிய நேரத்தில் கூட முழுமையாக அழுவதில்லை. ஆனந்தமாய் சிரிக்க வேண்டிய நேரத்தில் முழுமையாக சிரிப்பதும் இல்லை. சிரிக்கணும்னு நினைக்கும் பொழுதே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு பாகம் உங்களை பிடிச்சி இழுத்து முழுசா உடம்பு மலர்ந்து சிரிக்கிறதுன்ற பழக்கம் இல்லாமலே போயிருச்சு. நல்லா பாருங்க. சிரிக்க ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் சிரிப்பீங்க. அவர் சிரிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்பீங்க. அவர் நாம மட்டும் சிரிச்சா பைத்தியக்கார மாதிரி தோணுமோன்னு நினைப்பீங்க. அப்ப நீங்க பண்ற மத்ததெல்லாம் உங்களை பைத்தியக்கார மாதிரி காட்டாத மாதிரியும், ஏதோ பர்மிஷன் வாங்காம சிரிச்சா மட்டும்தான் பைத்தியக்கார மாதிரி பக்கத்தில் இருக்கிறத நினைச்சிருவாங்களோன்ற மாதிரி நினைக்கிறது. அதுல பக்கத்தில் இருக்கிறது மனைவியாவோ கணவனாவோ இருந்தா பர்மிஷன் கேட்டு தான் சிரிக்கிறதே. சிரிக்கும் பொழுது கூட முழுமையாக நமது உடல் மலர்ந்து சிரிப்பதில்லை. பிரஸ்டீஜ்.
அதுலேயும் பக்கத்தில் கொஞ்சம் ட்ரெஸ் கம்மியாக பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணுவோம்? அதில் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அம்மா உடுத்தி இருக்கிற பட்டு புடவையோட கரையோட அகலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வாய் விரியற அகலமும் டிசைட் ஆகும். அந்த அம்மா புடவை அகலமாக இருந்தால் இல்லை இந்த கரை அகலம் கம்மியாக இருந்தால் சிரிப்பது அப்படிங்கிற பழக்கமே நம்முடைய முழுமையான ஆனந்தத்திலிருந்து வெளிப்படுகின்ற செயலாக இல்லாமல் ஒரு சமூக சடங்காக மாறிவிட்டது. அதே மாதிரி தான் அழறதும் சரி. எங்கு அழ வேண்டுமோ நாம் ஆழ்ந்து முழுமையாக அழுவதில்லை. நல்லா ஆழ்ந்து பாருங்க. பல நேரத்தில் யாராவது ஒருத்தர் உறவினரோ எங்கேயாவது ஒருத்தர் யாராவது இறந்து போயிட்டார், நாங்கள் போயிருப்போம். போன இடத்துல பார்த்த உடனே எல்லாரும் அழறதை பார்த்து உங்களுக்கு அழுக வராது. திடீர்னு உங்களை அறியாமல் சிரிப்பு வரும். கர்ச்சி வச்சு வாய முடிப்பீங்க. எத்தனை பேர் இதை பண்ணியிருக்கீங்க? கை தூக்குங்க. உண்மை. அழ வேண்டிய இடத்திலே அழ முடியாமலும் சிரிக்க வேண்டிய இடத்திலே முழுமையாக சிரிக்க முடியாமலும் போனது மனிதனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை. எதிலும் ஆழ்ந்து ஈடுபடாமல் போவது அப்படிங்கிற மன அமைப்பு நமக்குள் உருவாகிவிட்டது. எதிலுமே ஆழ்ந்து முழுமையாக ஈடுபடாத பொழுது எச்சமாக இருக்கின்ற மனம், எஞ்சி இருக்கின்ற மனம், மிச்சமாக இருக்கின்ற மனம் அந்த செயலிலே முழுமையாக ஈடுபடாமல் எஞ்சி இருக்கின்ற தள்ளி நின்று இருக்கின்ற மனம் தான் முழுமை அடையாததனால் மீண்டும் அந்த செயலில் ஈடுபட்டாக வேண்டும் என்று உங்களை தூண்டும். புகைப்பிடிக்கிறது கூட இப்படித்தாங்கய்யா. உணர்வு பூர்வமா ஆழ்ந்து ஒரே ஒரு முறை புகைப்பிடித்தீர்களானால் ரெண்டாவது பிடிக்கணும்னே தோணாது. அது எப்படிங்க புகையை போய் உங்க லங்ஸ்குள்ள அனுப்புவீங்க? இது எப்படி சாத்தியம்? கான்சியஸா உணர்வோடு இருக்கிற ஒரு மனிதனால செய்ய முடியாது. இந்த புகைக்கு அடிமையான ஒரு இளைஞன்ட்ட பேசிட்டு இருந்தேன். நான் கேட்டேன், எப்படிப்பா உனக்கு முடியுது? அவர் அப்பதான் ஸ்மோக் பண்ணிட்டு வந்திருந்தாரு. நான் சொன்னேன், நீ ஸ்மோக் பண்ணிட்டு இப்பதான் வந்திருக்க, உன்னுடைய ஸ்மெல்லே என்னால டாலரேட் பண்ண முடியல, எப்படி உன்னால ஸ்மோக் பண்ண முடியுது? அவர் சொன்னாரு, சாமி எப்படி ஆரம்பிச்சுன்னு எனக்கே தெரியல சாமி. நான் சொன்னேன், யோசிச்சு பாருப்பா, யோசிச்சு சொல்லு. ஃபர்ஸ்ட் எப்படி புகை பிடிச்ச, எப்படி சிகரெட் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்ச? கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நபர் யோசிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு சொன்னார், இப்பதான் ஞாபகம் வந்தது சாமி. நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு மூலையில் ஒரு பங்க் கடையில் நின்றுட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தான். தூரமாக இருந்து எங்கள் அப்பா பார்த்துட்டு நான் தான் ஸ்மோக் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துட்டாரு. வீட்டுக்கு போன உடனே என்னுடைய விளக்கத்தை கேட்காமலே என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஏன்னு கேட்டேன், நீ ஸ்மோக் பண்ணதை நான் பார்த்தேன்னு குற்றம் சாட்டினாரு. நான் எவ்வளோ சொன்னேன், நான் இல்லை என் ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தான், எனக்கு அந்த ஸ்மோக் பண்ண பிடிக்கலை, நான் பண்ணலைன்னு சொன்னேன். ஆனால் அவர் கேட்காம என்னை அடிச்சிட்டாரு. எனக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே தோணுச்சு, எப்படி அடி வாங்கிட்டோம், ஸ்மோக் பண்ணி தான் பார்த்துடலாமே. அவர் மேலே இருந்த வெறுப்புனால ஆரம்பித்தேன் சாமி, அப்படியே பழக்கமாக போயிருச்சு. நான் சொன்னேன், உங்கள் அப்பா மேலே உனக்கு வெறுப்பு இருந்தால் நீ அவரைத்தானே ஸ்மோக் பண்ண வச்சுருந்துருக்கணும், நீ அவரைத்தானே தண்டனை, அவருக்கு தானே தண்டனை கொடுத்துருக்கணும், அவரை தானப்பா பனிஷ் பண்ணியிருக்கணும், நீ ஏன்பா உன்னை பனிஷ் பண்ணிக்கிட்ட? ஏதோ ஒரு கோபம், அவரை பழி வாங்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்ச சாமி, அப்படியே பழக்கமாயிருச்சு. பாவம். இந்த மன அமைப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் கேட்டேன், ஆழமாக அவருடைய மனசை படிக்க முயற்சி பண்ணேன். அவர் சொன்னார், எனக்கு நல்லா புரியுது சாமி, எப்பப்பெல்லாம் என்னை பற்றி என் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் ஸ்மோக் பண்ணுறேன். என்னை நான் மறந்துடணும்னு நினைக்கும் போதெல்லாம் தான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, ஸ்மோக் பண்ணுறதால அந்த பிரச்சனை தீந்துருதாப்பா? ஒரு பண்ணி என்ன பண்ணுச்சான், சாக்கடை ரொம்ப நாறுச்சு அப்படிங்கிறதுக்காக சாக்கடைக்குள்ளேயே மூஞ்சி சொருவிருச்சான். பிரச்சனை தீந்துருமா? அது மாதிரி தான் தன்னை மறக்கணுங்கிறதுக்காக ஸ்மோக் பண்ணுறதும், தன்னை மறக்கணுன்றதுக்காக ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, சாராயம் குடிக்கிறது, போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறது, எல்லாமே இங்கேயா தன்னை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுகிற செயல்கள் தீர்வாக முடிவது இல்லவே இல்லை, தன் வாழ்க்கையையே அழித்து விடுகின்றது. ஆரம்பத்தில் தான் நீங்கள் சிகரெட் பிடிக்கணுங்கய்யா, கொஞ்ச நாள் கழிச்சு சிகரெட் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
சிகரெட்டு, உணவு, குடிப்பழக்கம் எல்லாமே வாழ்க்கையில் இருக்க எல்லாமே நீங்கள் அந்த செயலில் ஈடுபடும் பொழுது முழு உணர்வும் அதில் இறங்காமல் இருக்கும்போது தான், முழு உணர்வும் இறங்கி, நான் கடைசியில் அவருக்கு தான் தீர்வு சொன்னேன், முழு உணர்வோட தன்னை மறக்கணுன்ற வேகம் இல்லாமல் உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஆழ்ந்து பார்த்து தியான உணர்வோட ஒரு தரம் புகைப்பிடியுங்கள் அப்படின்னு. ஒரு வாரத்தில் திரும்பி வந்து அவர் சொன்னார், சாமி நீங்கள் என்ன மந்திரம் போட்டிங்கன்னு தெரியல, எனக்கு இப்போ புகையை உள்ள அனுப்பவே முடியலை, பயமா இருக்குன்னார். உண்மை, ஒரு கான்சியஸான உணர்வுடைய மனிதனால் எப்படி புகையை உள்ள அனுப்ப முடியும்? சாத்தியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா செயல்களும் உணர்வில்லாத உணர்வறு தன்மை, உணர்வறு மனம் என்கின்ற அன்கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் இரண்டாக பிளவுபட்ட அரை மனத்தால் செய்யப்படும் பொழுது அதிலே ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கின்ற மற்ற மீதி மனம் மீண்டும் மீண்டும் அதே செயலை உங்களை செய்ய தூண்டுவதுதான் கர்மம். அதுதான் கர்மம். உங்களுடைய எல்லா துக்கங்களுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அதே செயலை உங்களை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு தூண்டுகின்ற உங்களுடைய குறைமனம். அந்த செயலிலே ஈடுபடாமல் அந்த நேரத்தில் வேறொரு பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருந்த அந்த குறைமனம். ஒரு டீ குடிக்கும் பொழுது உங்களுடைய பாதி மனசு எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்திருந்ததுன்னா அந்த அலைஞ்சிட்டு இருந்த மனசு திரும்ப வந்து என்ன சொல்லும், நான் சரியா டீயை டேஸ்ட் பண்ணவே இல்லை, இன்னொரு டீ எடுத்துட்டு வான்னு சொல்லும். அதுதான் கர்மம். நீங்க உங்க வாழ்க்கையில தேடுற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குறைமனத்தாலே உந்தி நீங்கள் செய்கின்ற செயலாக மட்டும்தான் இருக்கும். குறைமனத்தின் தேடுதல்களுக்கு பேர் தான் ஏக்கம்னு பேரு. ஏக்கம்னா என்னன்னு டிஃபைன் பண்ற கேட்டுக்கோங்க. அந்த செயலை செஞ்சா பெரிய திருப்தி இருக்காது, செய்யலைன்னா எதையோ இழந்த மாதிரி இருக்கும். அதான் ஏக்கம். சாராய ஆல்கஹாலுக்கு ஏக்கத்துக்கு அடிமைப்பட்டு போயிருந்தீங்கன்னா குடிச்சா ஒன்றும் பெருசா ஜாய்ஃபுல்லா இருந்துராது, ஆனா குடிக்கலைன்னா ரொம்ப வெறுமையா இருக்கும். செய்தால் திருப்தியை தராது, செய்யாவிட்டால் துக்கத்தை தரும் செயலுக்கு பேர் தான், அந்த கர்மத்துக்கு பேர் தான் ஏக்கம்னு சொல்றது. நம்முடைய வாழ்க்கையின் போக்கை ஆழ்ந்து பார்த்தீர்களானால் ஏக்க மன அமைப்பு தான் அடித்தளமா இருக்கும். அதனாலதான் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அந்த ஏக்கம்ங்கிற மன அமைப்பு நம்மை ஒரு வெறுமையிலேயே வைத்திருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் சொல்வாரு, இந்த மேற்கு வங்காளத்துல வெஸ்ட் பெங்கால்ல பேய் ஓட்டுறதுக்காக கடுகை உபயோகிப்பார்களாம். கடுகை தெளித்து பேய் ஓட்டுவார்களாம். ராமகிருஷ்ணன் சொல்றாரு, சில புத்திசாலி பேய்கள் அந்த கடுகுக்குள்ளேயே பூந்துருமா. அதாவது பத்திரிகை துறைங்கிற ஊடகத்தை வைத்துதான் சமூகத்தில் இருக்கிற பல ராட்சசத்தன்மை அழிக்கணுமா. சில ராட்சசனுங்க மீடியாக்குள்ளேயே பூந்துறானுங்க. அந்த மாதிரிதான் ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்வாரு, எப்படி கடுகுக்குள்ளே பேய் புகுந்து விட்டால் அதை விரட்ட முடியாதோ அதே மாதிரி உங்கள் மனதை வைத்துத்தான் நீங்கள் வாழ்க்கையிலே நிம்மதியை அமைதியை உணர்ந்தாக வேண்டும். ஆனால் அந்த மனத்துக்குள்ளேயே இந்த ஏக்கத்தன்மை என்கின்ற மன அமைப்பு சென்று சேர்ந்து விடுமானால் வாழ்க்கை நாசமானது. இந்த ஏக்கத்தன்மைங்கிற மன அமைப்பு உள்ள போய் செட்டில் ஆகிறதுக்கு காரணமே இங்கயா கர்மம். செய்கின்ற செயல்களிலே முழுமையாக ஈடுபடாத தன்மை, கர்மத்தின் எச்சமாக வந்த வினை. கர்மத்துக்கு இன்னொரு விளக்கம், உங்கள் செயலாலோ சொல்லாலோ அல்லது சமூகம் உங்களுக்கு கொடுத்த படிப்பினைகளாலோ உங்களுக்குள் சென்று அமர்ந்து கொண்டு உங்களை மீண்டும் மீண்டும் அதே செயலை செய்ய தூண்டுகின்ற மன அமைப்புக்கு கர்மம்னு பேர். அந்த செயலை செய்வது உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கத்திற்கு சரிவராதுன்னு தெரிந்தாலும் அதே செயலை மீண்டும் மீண்டும் உங்களை செய்ய வைக்கின்ற மன அமைப்பிற்கு கர்மம்னு பேர். சமூகம் உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லித் தருகிறது, சிலவற்றை திணித்து விடுகின்றது. சின்ன வயசுலேயே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ உங்களுக்குள் சில கருத்துக்களை திணித்து விடுகின்றது. ஒரு சின்ன உதாரணம், நாம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இயற்கையினால் பிறப்பினாலேயே அன்பும் கருணையும் வாய்ந்தவர்கள். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தை அடிபட்டதை பார்த்தால் தானே அடிபட்டது போல் உணரும். அதனாலதான் இன்னொரு குழந்தை அடிபட்டா இதுவும் அழ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்க குழந்தைக்கு ஜஸ்ட் ஒரு பேக்கெட் பிஸ்கட் பேக்கெட்டை கையில கொடுங்க, வாங்கின உடனே இது என்ன பண்ணும், வெளியில போய் சுத்தி பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு குழந்தைங்க அண்ணன் தம்பி எல்லாரையும் ஒன்னா சித்தணும், ஆளு கொண்டு கொடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும்.
ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? கையில கொடுத்த உடனே, ஏய் எங்க ஓடுற, இங்கேயே உட்காரு, இப்படியே சாப்பிடு, கவரை குப்பத்தட்டில போட்டு வாயை தொடச்சிக்கிட்டு நல்ல பிள்ளையாட்டு வெளியில போ. அது கரெக்டா என்ன பண்ணுது? இந்த பழக்கத்தை கத்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே தானே தின்னுட்டு உங்களை கரெக்டா ஓல்டேஜ் ஹோம் அமைச்சிருது. நீங்கள் முதியோர் இல்லத்தில் இருப்பதற்கு வேறு யாரும் காரணம் என்று நினைக்காதீர்கள். நாம் தாங்க பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு இல்லை. அடிப்படையான இயற்கையாகவே பொங்குகின்ற கருணையை தடுத்து வேறொரு மன அமைப்பை உருவாக்கியது யார்? நாம தான். இந்த புயல் நிவாரண பணிக்கு போகும் பொழுது எங்களுடைய வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் சாமி சொன்ன ஒரே செய்தி இதுதான். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அடிப்படையாகவே கருணைங்கிறது நம்முடைய குணம். அது ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு இருந்தா கூட, ஆக்சிடென்ட் ஆயிருந்தா கூட, முதல்ல நம்ம மனசு என்ன பண்ணணும்னா நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கும். அதான் நம்முடைய பழக்கம். ஆனா சமூகம் கொடுத்த மனசு உடனே மேல இருந்து என்ன பண்ணும்? நம்ம இயற்கை மனசு முதல்ல நம்மளை அங்க வச்சு பார்க்கும். ஐயோ நாம அங்க இருந்தா எவ்வளவு துக்கம், நம்மளால ஆனதை உடனே பண்ணணும்பா அப்படின்னு. ஆனா சமூகம் கொடுத்த மனசு உடனே என்ன வந்து என்ன பண்ணும்? ஏய் உனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, வேற வேலை இல்லை, இப்போ நீ தூக்கிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தானா போலீஸு கோர்ட்டுன்னு அலைய வேண்டியிருக்கும், உனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கா? உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? இது சமூகம் கொடுத்த மனம். இயற்கையான உணர்வு வேறு, சமூகம் கொடுத்த மனம் வேறு. இந்த சமூகம் கொடுத்த மனம், படிப்பினை, பாடங்கள், எண்ண ஓட்டங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் உங்களை மீறி உங்களை முடிவெடுக்க வைக்கும். இதுதான் கர்மம்னு சொல்றேன். இந்த சமூகம் கொடுத்த மனம், சமூகம் கொடுத்த சம்ஸ்கார பதிவுகள், அதுதான் கர்மம். இந்த நிவாரண பணிக்கு போனப்போ நம்முடைய தன்னார்வ தொண்டர்களுக்கு சாமி ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். ஐயா, இப்ப நாம செய்யற நிவாரண பணியினால புயலால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்துட முடியாது. அங்க பாதிப்பு 3000 கோடி. நாம செலவு பண்ண போறது வெறும் 96 லட்சம். யானைக்கு சோளப்பொறி கூட அல்ல. யானை பசிக்கு சோளப்பொறி போடுறதுக்கு கூட இது சமம் கிடையாது. சோளப்பொரியோட ஸ்மெல்ல போடுறதுக்கு தான் சமம். இந்த நிவாரண பணியும் மொத்தத்துக்கு மொத்த பேருக்கு நிவாரணம் கொடுத்துட முடியுன்றதுக்காக இல்லை. ஆனா இந்த செயல் மூலமாக நமக்கு அந்த இன்ஸ்டிங்க்டா பொங்குற அந்த கருணையையும், கம்பேஷன், இந்த கருணையையும் அன்பையும் பட்டை தீட்டி கொள்ளுகிறோம். அவ்வளவுதான். நல்ல ஆழமா புரிஞ்சுங்க. அங்க துக்கத்தை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் பொங்கும் ஒரு கருணை. ஐயோ, நம்மள அந்த சூழ்நிலையில வச்சு பார்த்து ஐயோ அப்படின்னு பொங்குது இல்லையா அந்த கருணை. அந்த கருணைய இந்த சமூகம் கொடுத்த மனசு அழிச்சிராம, இந்த கருணை நமக்குள்ள உயிரோட இருக்கிறதுக்காக சில செயல்களை செய்வது. சில செயலை செய்யும் பொழுது அந்த கருணை உயிரோட நமக்குள்ள இருக்கும். அதுக்காக தான் இந்த நிவாரணத்தை செஞ்சோம். மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. எங்களுக்குள்ள பொங்குற அந்த சின்ன கருணைய சமூக மனம் அழித்து விடாமல் எங்களால் ஆன செயலை செய்வதன் மூலமாக அந்த கருணையை ஆழமாக்கிக் கொள்வது. நல்லா புரிஞ்சுக்கோங்கயா. கருணை, அன்புங்கிற அந்த உயர் உணர்வுகளை சேர்த்து வச்சிங்கன்னா அந்த உயர் உணர்வுகள் சொத்து மாதிரி. எப்படின்னா, வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து வாழ்க்கை நம்மளை தாக்கும் பொழுது, இப்ப எப்படி கார்ல போகும் பொழுது ரோட்ல இருக்கிற மேடு பள்ளங்கள், அதுல ஏற்படுற அதிர்வுகள் நம்மளை முழுசா தாக்காம அந்த பஃபர் ஸ்பிரிங் நம்மளை காப்பாத்துதோ, பஃபர் ஸ்பிரிங்னு கார்ல இருக்கும், ஷாக் அப்சார்பர்னு சொல்லுவோம். ரோட்ல ஏற்படுற எல்லா ஷாக்கும் நம்ம உடம்ப பாதிக்காம ஷாக் அப்சார்பர் காப்பாத்துற மாதிரி வாழ்க்கையின் மிக மோசமான துக்கமான நேரங்கள் வாழ்க்கை நம்மை தாக்கும் பொழுது நிலை குலைந்து போக மாட்டோம். பொறுமையோடும் அமைதியோடும் இருப்போம்.
நான் ஒன்றும் 1000 போர் கண்டவன் அல்ல, தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்ததாக பெருமை சொல்லிக் கொள்ளவில்லை. போராளி இல்ல இனத்துக்காக உயிர் கொடுத்தவர்கள் அப்படின்லாம் சொல்லிக்கல. அந்த மாதிரியான பேக்ரவுண்டும் கிடையாது. கருணை, அன்பு என்கின்ற உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்து வைக்கப்படுமானால், நமக்குள் உயிரோடு வைத்திருக்கப்படுமானால், வாழ்க்கையின் மோசமான நேரங்களில் தரையில ஏற்படுற அதிர்வுகள் நம்மை தாக்காமல் ஷாக் அப்சார்வர் கார்ல நம்மளை காப்பாத்துற மாதிரி இந்த உணர்வுகள், வாழ்க்கையின் மோசமான அதிர்வுகள் நம்மை தாக்காமல் நம்மை காப்பாற்றும். இதத்தான் ரொம்ப அழகா மகாபாரதத்திலே கர்ணனுடைய கடைசி வினாடிகளிலே காட்டுவார்கள். அதாவது அர்ஜுனனுடைய அம்புகள் எல்லாம் மாலையாக போய் கர்ணன் மீது விழுந்ததாக. அது ஒரு உருவகம். உண்மையில் என்னன்னா, கருணைங்கிற ஒரு பெரிய உணர்வு இருக்குமானால், வாழ்க்கையின் துயரமான மோசமான நேரங்களில் நம்மை காக்கின்ற ஒரு ஷாக் அப்சார்வர் மாதிரி நம்மை அமைதியிலும் தடுமாறாத உணர்விலும் நிலையாக வைத்திருக்கும். சமூகம் நம்மீது திணிக்கின்ற மன அமைப்பு கர்மம். ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுடைய இயற்கையான உணர்விலிருந்து முடிவெடுக்கிறீர்களா, அல்லது சமூகம் திணித்த சம்ஸ்கார மன அமைப்பிலிருந்து முடிவெடுக்கிறீர்களா என்பதை யோசியுங்கள். உங்களுடைய இயற்கையான உணர்வு சார்ந்து தொடர்ந்து முடிவுகளை எடுத்து நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள். ஒரு நாளைக்கு 100 முடிவு எடுக்கிறீங்கன்னா ஒரு 60 முடிவாவது உங்களுடைய இயற்கையான உணர்வு சார்ந்து எடுத்தீர்களானாலேயே நீங்கள் ஜீவன் முக்த பாதையில் வாழத் துவங்கிவிட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையின் கர்மங்கள் கரையத் துவங்கிவிட்டது. அப்படி இல்லாம சமூகம் கொடுத்த சம்ஸ்கார பதிவு சார்ந்து நீங்கள் முடிவெடுத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் மேலும் மேலும் கர்மத்தை சேர்த்து கொண்டே செல்லுகின்றீர்கள். வாழ்க்கையில 2 விதமான வாழ்க்கை உண்டுங்க. பிரவிற்த்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம். நீங்க தினந்தோறும் எடுக்கிற முடிவுகள் 100 முடிவுகள்னா 150க்கும் மேலான முடிவுகள் உங்களுடைய சமூகம் கற்றுக் கொடுத்த மன அமைப்பை சார்ந்து எடுப்பீர்களானால் அது பிரவிற்த்தி மார்க்கம். கர்மத்தை மேலும் மேலும் சேர்த்து கொள்ளுகின்ற வழி, சவமாகும் வழி. 50க்கும் மேற்பட்ட முடிவுகள் உங்களுடைய இயற்கை உணர்வு சார்ந்து சத்துவகுணம் சார்ந்து எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிவிருத்தி மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா கர்மத்தை கரைக்கும் வழி, சிவமாகும் வழி. சவமாகும் வழி வேண்டுமா அல்லது சிவமாகும் வழி வேண்டுமா என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இரண்டுமே உங்கள் முன் திறந்து கிடக்கின்றது. சவமாய் சுடுகாட்டுக்கும் செல்லலாம், சிவமாய் மாறி சுடுகாட்டுக்கும் செல்லலாம். 2 சுடுகாட்டில் தான் வாசம் பண்ணுது. சவமும் சுடுகாட்டில் தான் இருக்கிறது, சிவமும் சுடுகாட்டில் தான் எடுக்கின்றது. இங்கிலீஷ் ரொம்ப அழகான ஒரு பழமொழி. சர்ச்சுக்கு நீயாவே போப்பா, 4 பேர் தூக்கிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அது செத்து 4 பேர் தூக்கிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணாத, நீயாவே போன்னு சொல்லுவார்கள். சிவமாக மாறி, அதாவது எப்படியா இருந்தாலும் சுடுகாட்டுக்கு போய்த்தான் ஆகணும் நம்ம எல்லாரும் ஒரு நாள். அது போறதுக்குள்ள நிவிருத்தி மார்க்கத்தில் போனோம்னா சிவமாக மாறி சுடுகாட்டுக்கு போகலாம், இல்லைன்னா சவமாக மாறித்தான் சுடுகாட்டுக்கு போவோம். சுடுகாட்டுக்கு போறதுக்குள்ள சிவமாக மாறி இருப்பதா சவமாக போவதா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த கர்மம், இந்த மொத்த சத்சங்கத்தினுடைய சாரத்தையும் இப்பொழுது விளக்குகின்றேன். கர்மம் அப்படிங்கிறத பல்வேறு நிலைகளில் பல்வேறு விளக்கங்களின் மூலமாக உங்கள் முன் திறந்து வைத்தேன். இப்ப இந்த கர்மம் அழியறதுக்கான வழி என்ன? 3 வழிகள். 1, உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் இந்த கர்ம சக்கரத்தில் மேலும் மேலும் சிக்கிக்கொள்ளாதவாறு அமைத்துக் கொள்ளுதல். நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுமே உங்களுடைய ஞான உணர்வு சார்ந்து, தெளிவு சார்ந்து, உங்களுடைய சுயமான இயற்கை உணர்வு சார்ந்து முடிவை எடுத்தல். சமூகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த, சமூகம் உங்கள் மீது திணித்த மன அமைப்பு சாராது உங்கள் இயற்கை உணர்வு சார்ந்த முடிவுகளாகவே எடுத்தல். இது முதல் வழி. 2வது, தினந்தோறும் ஒரு 20 நிமிடமாவது கர்மங்களை தாண்டி உங்களுடைய அகங்காரமும் மமகாரமும் இயங்காமல் அமைதியோடு உங்களுக்குள் அமர்தல். அதுதான் சாமி தியானம்னு சொல்றேன். ஒரு 20 நிமிஷம் மட்டும் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா கூட போதுங்கய்யா. அப்ப அது என்ன, இதுவே மனப்பழக்கமாக மாறிவிடும்.
எப்படி கெட்டது மனப்பழக்கமாக மாறுகிறதோ அதே மாதிரி நல்லதும் மனப்பழக்கமாக மாறிவிடும். நல்லது மனப்பழக்கமாக மாறிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையை அது மேம்படுத்தி விடும். 20 நிமிடம் எப்படி சாமி சும்மா உட்கார்றது? அது என்ன சாதாரண வேலையா? சாத்தியம், நிச்சயமாக சாத்தியம். உங்களுடைய மனப்பதிவுகள் சம்ஸ்காரங்களை எடுத்தெறிந்து விட்டு எளிமையான சில தியான முறைகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்குள் அமர்ந்து ஒரு வெறும் 20 நிமிடம் அமர்ந்து தியானம் செய்வது சாத்தியம். ஏதாவது ஒரு தியான முகாமில் கலந்துக்குங்க. ஒவ்வொரு பௌர்ணமியும் இங்கே தியான முகாம் நடத்துகிறோம். இல்லை வருகிற ஜனவரி 25, 26, 27, 28 4 நாட்கள் தியான முகாம் நடத்துகிறோம். ஏதாவது ஒரு தியான முகாமில் கலந்துக்கோங்க. ஒரு 20 நிமிடம் மட்டும் தியானம் செய்ய பழகுங்கள். அடுத்து நமக்குள்ள வர்ற எண்ணம், தியான முகாமுக்கு ஏன் சாமி பணம் வாங்குறீங்க? இல்லை உங்களுக்கு வர்ற கேள்வி இயற்கையாக வர்ற கேள்வி. அதனால தான் நானே அதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஐயா, அந்த காலத்தில் ஒரு ஞானியோ அவதார புருஷனோ வந்தான்னா அவன் மக்களுக்கு செய்கின்ற சேவைகளுக்கு தேவையான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ஆசிரமம் அல்லது வருகிற மக்களுக்கு உணவு, அந்த தேவைகளை எல்லாம் அரசனே கவனித்து செஞ்சு கொடுத்துருவாங்கய்யா. அரசனே செஞ்சு கொடுத்துருவான். அதனால் ஞானிகளுக்கும் அவதார புருஷர்களுக்கும் பணம் தேவைப்படலை. இப்போ யார் அரசர்கள்? நீங்கள் தான். அரசாளுகின்ற உரிமையை எடுத்துக்கொண்ட நீங்கள் ஞானிகளை பார்த்து கொள்ள வேண்டிய கடமையையும் செய்யுங்கள். அரசாளுறவங்க நீங்கள் தானுங்க, ஜனநாயகம் தானே. அரசாளுகின்ற உரிமையை எடுத்துக்கொண்ட நீங்கள் ஞானிகளை பார்த்து கொள்ளுகின்ற கடமையையும் செய்யுங்கள். இன்னொன்னுங்கய்யா, இந்த சில ரவுடி ஆளுங்களை அரசால் விடாமல் நீங்கள் தடுத்திருந்தாலாவது பரவாயில்ல. சில ரவுடிகளை வேற பவர் கொடுத்து விட்டுறீங்களா? அந்த ரவுடிங்க தொந்தரவுல தான் எங்களை காப்பாற்றிக்கிறதையே எங்களுக்கு பணம் தேவைப்படுதுங்க. நான் என்னையா பண்ணுறது? அதான் இப்போ பிரச்சனையாக போச்சு. சில பேர் எங்கிட்ட வந்து கேட்குறது உண்டு, சாமி நான் என்கிட்ட பணம் இல்லை, தியான முகாமுக்கு வரணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு கேள்வி தான் கேட்பேன், ஐயா நீங்கள் வந்து டீ டோட்டலரா, அதாவது தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லாதவரா? இல்லை சாமி, அது பழக்கம் இருக்குது, அதை உடனும் தான் வரணும்னு நினைக்கிறேன். டாஸ்மாகில் போய் நான் ஏழை, எனக்கு ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை தானே? நான் தான் சொன்னேன். நான் ஐயா நீங்கள் எப்போ டாஸ்மாகில் போய் ஃப்ரீயாக கேட்குறது இல்லையா? கேட்குறது இல்லையே. அங்கே எப்படியும் வாரத்துக்கு 2000 3000 செலவு பண்ணிடுறீங்க இல்லையா? அப்படின்னும் போது ஒரு மெடிடேஷன் கற்றுக்கிறதுக்கு, ஒரு தியான வகுப்புக்காக ஏன் உங்களால் ஒரு 1000 2000 செலவு பண்ண முடியாது? பிரச்சனை வேற ஒன்றும் இல்லைங்க. பல தரம் நானும் ஃப்ரீயாக கொடுத்தேங்கய்யா. ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், பல தரம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் பேக்கெட்டை திறக்கிற வரைக்கும் மக்கள் இதயத்தை திறக்க மாட்டேங்கிறாங்க. இது உண்மை ஐயா. ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தேன்னா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து கேட்கறது, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நல்லா தான் பேசுகிறாரு, நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன பக்கத்தில் இருக்க தட்டி விட்டா, ஐயா நீங்கள் கேளுங்க, என்னை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க, நான் அப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே கேட்குறேன். ஆனால் ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு 500 ரூபாயை கட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க? பணம் கட்டிட்டோம், பர்ஃபெக்டாக நிமிர்ந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்க? கிளாஸை கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணிடுறாங்க. நான் பல தரம் பார்த்துட்டேன். அப்புறம் தான் முடியும், ஓ மக்களுக்கு இந்த லாங்குவேஜில் தான் பேசணும் போல். உண்மையிலேயே ஏழைகள் தேவைன்னா நான் பல புக்ஸில் பிரிண்ட் பண்ணி விட்டுருக்கேன். எல்லா தியான முறைகளையுமே புக்ஸாக பப்ளிஷ் பண்ணிட்டேங்கய்யா. ஆனால் அதை படிச்சுலாம் யாரும் பண்ணுறதில்ல. ஏழ்மையெல்லாம் ஒரு காரணமே கிடையாதுங்கய்யா. இது வந்து தியானத்திலிருந்து நம்மை தள்ளி வைத்துக் கொள்வதற்கு நாமே நமக்கு சொல்லிக் கொள்கிற நொண்டி சாக்கு. நொண்டி சாக்கு கூட அல்ல, நொண்டி சாக்கை சொல்வதற்கும் நொண்டுகின்ற நொண்டி சாக்கு. ஒரு செயலை செய்வதற்காக தள்ளி போட வேண்டும் என்கின்ற நினைவு எண்ணம் வந்து விட்டால் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்போம் பாருங்க. அந்த மாதிரி மன அமைப்பு தான் இது. ஏதாவது ஒரு விதத்தில் தியானத்தை பழகுங்கள். ஒரு 20 நிமிடம் உங்களுக்குள் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் செலவு செய்யும் நேரம். 3வது வழி தீட்சை. தீட்சை அப்படிங்கிறது ஒரு ஞானியினுடைய சாநித்தியத்தில் அமர்ந்து ஆழ்ந்த அமைதியோடு அமர்ந்திருப்பது. அவருக்குள் பொங்குகின்ற அந்த சக்தி பரிமாணம் நமக்குள்ளும் நடப்பதற்கு அனுமதிப்பது. ஆழ்ந்த அந்த பெற்றுக்கொள்ளுகின்ற உணர்வோடு, ரிசிப்டிவ் மூடுன்னு சொல்வோம், அகங்காரம் இல்லாது மூட பகுத்தறிவு, திராவிட பாரம்பரியம், தெய்வீக பாரம்பரியம், அப்பரும் ஞானசம்பந்தரும் சுந்தரரும் மாணிக்கவாசகரும் அவ்வையும் ஆண்டாளும் பிறந்த ஞான கர்ப்பம் என் தமிழ்த்தாயின் கர்ப்பம். 60 ஆண்டு நாத்திக மூடர்களால் என் தமிழ்த்தாயை மலடியாக்க முடியாது என்பதை நிரூபிக்கவே வந்து பிறந்தேன். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது.
தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. இத்தனை கோடி பணபலம், ரவுடி பலம், அரசியல் பலம், இந்த எல்லா பலத்தை கொண்டு இந்த மூடர்கள் தாக்கினாலும் வெறும் ஆன்மீக பலத்தால் இவர்களை எதிர்த்து நின்று வென்றோம். 60 ஆண்டு பாரம்பரியம் இவர்கள், 60,000 ஆண்டு பாரம்பரியம். நான் அகங்காரத்தில் சொல்லவில்லை அன்பர்களே. ஒரு டாக்டர் தன்னை டாக்டர்னு சொல்லுகிறது அகங்காரம் இல்லை, அறிமுகம். அகங்காரத்தில் சொல்லவில்லை, அறிமுகத்திற்காக சொல்லுகின்றேன். இவர்களைப் போல் எத்தனையோ பேரை எத்தனையோ 1000 ஆண்டுகளாக பார்த்து விட்டோம் நாங்கள். கஜினி முகமது போன்ற கொடூரர்கள் 17 முறை அழித்த பிறகும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆலயங்கள் தான் எங்கள் வாழ்க்கை முறை. இந்த மூடர்கள் ஒரு முறை அழித்தால் ஞானபீடம் அழிந்து விடுமா என்ன? அவர்களை அழித்து எழுந்து நிற்கும். கொசு ஒன்று தீபத்தை தின்று முடிக்க நினைத்ததாம். ஈக்களும் எறும்புகளும் சேர்ந்து திருவண்ணாமலை தீபத்தை தின்று முடிக்க நினைத்ததாம். வாழையடி வாழையென வாழும் ஞானிகளும் அவதார புருஷர்களும் தொடர்ந்து தோன்றிக் கொண்டிருக்கும் தெய்வீக பாரம்பரியம் நம் திராவிட பாரம்பரியம். தமிழ்நாட்டு இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். நமது உடனடி தேவை மீண்டும் விவேகானந்தர்களும் ஞானசம்பந்தர்களும் மாணிக்கவாசகர்களும் சுந்தரர்களும் ஔவையும் ஆண்டாளும் உருவாக வேண்டும். அவர்கள் எங்கிருந்தோ பிறந்து விட மாட்டார்கள். உங்களுக்குள் தான் பிறக்க வேண்டும். உங்களுக்குள் தான் அவர்கள் மலர வேண்டும். தமிழ்நாட்டு இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை ரசிகர் மன்ற கொடிகள் கட்டி, ஜாதி சங்கங்களின் கொடிகள் பிடித்து, கட்சி கொடிகளை கட்டி வீணடித்தது போதும். புறப்படுங்கள். வீரக்காவிக்கொடி பறக்கவிட்டு வாழ்க்கையை தியாகம் செய்து சமூகத்திற்கு சேவை செய்வோம். ஆன்மீக முதுகெலும்பை நம்பிய சமூகங்கள் அழியவே இல்லை. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.